நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு த மாதேவன் ஷோ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்வைட். அண்ட் இன்றைக்கி நான் எந்த ஜோனில் வந்திருக்கேன்னா, நிறைய நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு டீச்சரை மீட் பண்ணுற ஸ்டூடெண்ட் மோடில் தான் நான் வந்திருக்கேன். எப்போவும் அப்படி தான் வருவீங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னா ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. சினிமாவில் வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் சினிமாவை தாண்டியுமே நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு தமிழ் லேப் செட் பண்ணுறதா இருக்கலாம், தமிழ் ரிசர்ச்சாக இருக்கலாம், ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கிரிப்டோ எக்கானமி ஃபார் க்ரியேட்டர்ஸாக இருக்கலாம். இப்படி வெவ்வேறு எக்ஸ்ட்ரீம்ஸில் வெவ்வேறு ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அவசியம் வருது. அங்கே மதன் கார்கி அவர்களுக்கு ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா? ஃபெயிலியர்ஸ் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பழக்கமானவன். நான் ஒரு 6th 7th கிரேட்ஸ்லேருந்து நான் ஃபெயிலியர்ஸ் கூட தான் வளர்ந்தேன். ஃபுல்லாக எல்லாமே என்னோடய ஸ்கூலில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் கற்றுக்கிட்டு வந்த பெரிய விஷயம் வந்து பாடத்தை விட ஃபெயிலியர்ஸ். எல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அதை ஃபெயில் ஆகிட்டு சரியாக படிக்க முடியல, ஏன் படிக்க முடியல, அப்படியே கற்றுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வர்றது. அதனால் எப்போவுமே அதுலேருந்து எனக்கு ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்ததுலேருந்து ஃபியர் எப்போவுமே இல்லை எதுவுமே. நான் என்னோடய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் உள்ள ஸ்டெப் இன் பண்ண சமயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என் கூட படித்த பசங்க எல்லாரோட ரேங்க், தமிழ்நாடு ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4, ரேங்க் 5, ரேங்க் 6, ஆல் தமிழ்நாடு ரேங்க் 1 கூட நான் படித்தேன். என்னோடய ரேங்க் வந்து 4 டிஜிட்லேயும் 5 டிஜிட்லேயும் இருந்துச்சு என்னோடய ரேங்க். அவங்க கூட போய் பண்ணும்போதும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியுன்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. தப்பு பண்ணால் பண்ணுவோம், ஃபெயில் ஆகிறோம், இது பண்ணோன்னா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது எப்போவுமே இருக்கும். ஸ்கூல் சொல்லி கொடுத்தது தான். அதுலேருந்து எது புதுசாக ட்ரை பண்ணணுன்னாலும் ட்ரை பண்ணலாமே, அதனால் என்ன. ஸோ ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம பண்ணி பார்க்கலாம், புதுசாக ஒன்று பண்ணலாம், யாரும் பண்ணாத ஒன்று பண்ணலாம். சமையல் கற்றுக்கும் போது ஏன் வந்து நம்ம ஒரு ஜாப்பனீஸ் சார்டீன்ஸ் வச்சு ஒரு சாம்பார் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டேன். ஒரு டிசாஸ்டர் ஆகும். வீட்டில் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, சாம்பாரையும் கெடுத்துட்டேன், மீனையும் கெடுத்துட்டேன், கம்ப்ளீட் டிசாஸ்டர்னு. சரி விட்டு வெளியில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியில் போய்ட்டு சாப்பிட்டு வருவோம். ஆனாலும் புதுசாக ட்ரை பண்ணணுன்ற அதை திருப்பி பண்ண மாட்டேன். ஆனால் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணுன்ற அந்த ஒரு புது மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம அது மாதிரியான மிஸ்டேக்ஸில் சில ஆக்சிடென்ட்லாம் நிறைய விஷயங்கள் டிஸ்கவர் பண்ணுவோம். அதுதான் ஜேர்னியில் அந்த மிஸ்டேக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு போகிறத விட அந்த மிஸ்டேக்ஸ் தான் கூட இருக்கும் ஃபுல். இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸு. என் லெவலில் கேட்கணும் அப்படின்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உங்களுக்கு லாஸ்ட் இயர் நான் பர்த்டே விஷ் அனுப்பும்போது அதில் ஒரு டைப்போ ஆகிடுச்சு, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அப்போலேருந்து எனக்கு ஒரே பதட்டம். உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுனாலே எனக்கு ஒரு பதட்டமாக இருக்கும். நான் போய் செக் பண்ணுவேன், 2 தடவை படிப்பேன், 3 தடவை படிப்பேன். அதுக்கப்புறம் தப்பு பண்ணுவேன்றது வேறு விஷயம். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் என்ன சிக்னிஃபிகண்ட்டாக மனசில் நிற்குதுன்னா, நான் உங்களுக்கு அந்த தப்போட டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், விஷ் பண்ணிட்டேன், அதை உடனே கவனிச்சிட்டு அப்பாலஜைஸ் பண்ணியும் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சேன். உடனே நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட் போட்டிங்க. அது என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ஸ் நோட். என்னென்னா, இந்த மாதிரியான டெக்ஸ்ட்லாம் வரும்போது பிழை கண்ணுக்கு தெரியாது, அன்பு தான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எரர்ஸ்லாம் கண்ணுக்கு தெரியாது, அன்பு தான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிங்க. இட் ஆக்சுவலி ஹெல்ப் மீ அ லாட். ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் உங்கள் மனசில் நடந்துருமோ அப்படின்ற பயம்லாம் உண்டா? டைப்போ மிஸ்டேக்ஸோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ, மினியேச்சர் மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களை இப்போவும் பாதர் பண்ணுதா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. தப்பு பண்ணால் யாராவது சொன்னாங்கன்னா திருத்திக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதுலையுமே எக்ஸ்பர்ட் இல்லை. நம்ம எதாவது ரொம்ப எக்ஸ்பர்ட்னு நம்ம நினைக்கும் போது தான் அந்த ஒரு பயம் ஒன்று வரும். நம்ம இதை கரெக்டாக பண்ணணுமே, இது பண்ணணுமேன்ட்டு. இல்லை, இப்போ நம்ம எப்போவுமே கற்றுக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே எல்லா விஷயமும் எனக்கு புதுசு. தமிழ் நான் முறைப்படி தமிழ் சின்ன வயசுலேருந்து நான் படிக்கலை. நான் படிக்க ஆரம்பித்ததே ப்ராப்பராக தமிழ் படிக்கணும்னு ஆரம்பித்ததே என்னோடய காலேஜில் தான். இன்ஜினியரிங் படிக்கும்போது நான் தமிழே ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் நான் ஒரு பிழை பண்ணுறேன் அப்படின்னும் போது அதுக்கு நான் பயப்பட மாட்டேன், கற்றுப்பேன். நான் பிழை பண்ணால் தான் என்னால் கற்றுக்க முடியும். ஸோ எப்போனாலும் கற்றுக்கிறதுக்கு அது எதுவுமே இது இல்லை. எல்லாம் எந்த தமிழ் எவ்வளவு தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸுமே ஆகட்டும், எந்த மொழி ஆகட்டும், அவங்க மிஸ்டேக் பண்ணுறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்.
மிஸ்டேக்ன்றது வந்து ஒரு டைப்போன்றது கேன் பி அ டைப்போ ஆர் நம்ம டைப்போவாக கூட இருக்காது. அது உண்மையிலேயே நம்மளோட மைண்டில் நம்ம அப்படி தான் மிஸ்டேக்காக வச்சுருப்போம் நம்ம அதோட ஸ்பெல்லிங்கை. இங்கிலீஷ் இப்போ கூட நான் ஏதாவது மெசேஜ் போடும்போது இது பண்ணும்போது என் ஒய்ஃப் கிட்ட நான் கேட்டு வாங்கிப்பேன். நான் இத்தனைக்கும் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு வந்தேன். மாஸ்டர்ஸ் ஆஸ்திரேலியாவில் பண்ணேன், PhD பண்ணேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வரும்போது கூட நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஒன்று டைப் பண்ணுறேன்னா நிறைய சமயத்தில் சில வேர்ட்ஸோ இல்லை கிராமட்டிக்கலாவோ சில நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன்னா அதுவும் என்னோட தாய்மொழி கிடையாது. அதையும் நான் ஒழுங்காக ப்ராப்பராக படிக்கல. எப்போ யார் மிஸ்டேக் பாயிண்ட் பண்ணாலும் I'll be வெரி ஹாப்பி. கரெக்ட். இன்றைக்கி இந்த கான்வர்சேஷனை நம்ம மல்டிபிள் செக்மெண்ட்ஸாக பிரித்து உங்களுடைய வேரியஸ் அவதார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லிரிசிஸ்ட் மதன் கார்கி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் ரைட்டர் மதன் கார்கி கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். புஷ்பா 2 எனக்கு தமிழில் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தெலுங்கில் இல்லாத சில விஷயங்கள் எல்லாமும் தமிழில் ஆட் பண்ணியிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா சிஎம்ஐ பார்க்குறதுக்காக அவசர அவசரமாக கிளம்பிட்டுருப்பார். இப்போ இந்த சீனை பொறுத்த வரைக்கும் புஷ்பா, கேஷவா, ஸ்ரீவள்ளி 3 பேருனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுப்போம். புஷ்பா அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது ஸ்ரீவள்ளி ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்டுருவாங்க. டக்குன்னு கேஷவா பிளானை மாற்றிடுவார். புஷ்பா உள்ளே போயிடுவார். ஒரு ரொமான்ஸு முடிஞ்சு வெளில வரும்போது அவர் என்ன சாக்கு சொல்லிட்டு போயிருப்பாருன்னா சட்டை மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் புஷ்பா உள்ளே போயிருப்பார். புஷ்பா வெளில வந்த உடனே கேஷவா என்ன சொல்லுவார்னா, மச்சான் அந்த சட்டையை விட இந்த சட்டை சூப்பராக இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே புஷ்பா டக்குன்னு கேஷவாட்ட திரும்பி, டேய் அதே சட்டை தானே இந்த சட்டை, உனக்கு குசும் அதிகமாகிடுச்சிரா. கேஷவா என்ன கேட்பார், அதே சொக்கவா மச்சான், இது ஸ்டிக்கர் போட்டிருக்கிறதுனால வேறு சொக்கன்னு நினச்சிட்டேன் மச்சான் அப்படின்னு ஹியூமரஸாக ஒன்று போட்டுருவார். அண்டு அங்கே தான் உங்களோட எலிமெண்ட் ஒன்று வந்துடும். தெலுங்கில் இப்போ நான் சொல்ல போகிற இந்த டைலாக் இருக்காது. எப்படி முடியும்னா, எது மாறு வேஷம் மாதிரியா அப்படின்னு கேட்டிருப்பீங்க, அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப சில இடங்கள் தான் கிடைக்கும் இது மாதிரி படங்களில் நம்ம பண்ணுறதுக்கு. எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் அழகாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த சைலன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு மீனிங் இல்லை. அந்த சைலன்ஸ்க்கு மீனிங் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் வேணும், அந்த சைலன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு ஹியூமரை இன்னும் எலிவேட் பண்ணோன்னா கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு அந்த சைலன்ஸ் வந்து அவ்வளவு மீனிங்ஃபுல்லாக அந்த இடத்துல எனக்கு தெரியல. அந்த இடத்துல ஸோ அவங்க நடந்து போகும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ எப்படி ஒரு சின்ன ஒரு மறு வச்சா அது ஒரு மாறுவேஷம் போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நம்ம வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஹியூமரில் அதை வச்சுட்டு அதை அந்த இடத்துல கொண்டு வரலாம். அந்த ஒரு ஸ்டிக்கர் போட்டு கொண்டு வரலாம். அது நேச்சுரலாக அந்த இடத்துல ஃப்ளோ ஆச்சு. எப்பவுமே எனக்கு ஒரே விஷயம் தான், எனக்கு எழுதும்போது மீனிங் அந்த இடத்துல இஸ் இட் ஆடிங் டு தி மீனிங், அந்த மூவியோட மீனிங்க்கு இஸ் இட் ஆடிங், அந்த ஹியூமருக்கு இஸ் இட் ஆடிங் டு இட், இல்லைனா வேணாம். ஸோ அது அவ்வளோதான் டிசிஷன். ரொம்ப ஈஸி அதை எடுக்கிறது. அது ரொம்ப அழகாக வந்துச்சு அந்த இடத்துல, நேச்சுரலாக அது வந்துச்சு பண்ணும்போது. புஷ்பா படத்தில் தெலுங்குக்கும் தமிழுக்கும் உள்ள ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸுன்றது, புஷ்பராஜுக்கு சரியாக ரா சவுண்டிங் வராது பேசும்போது. அந்த இம்பர்ஃபெக்ஷனை, அந்த சின்ன இம்ப்ரவைசேஷனை நீங்கள் ஆட் பண்ணதுக்கான காரணம் என்ன? எனக்கு குரல்களில் இருக்கிற ஃப்ளாஸ் ரொம்ப பிடிக்கும். பாட்டு ஒரு சாங் ரெக்கார்டிங் போது கூட ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய எனக்கு ரொம்ப சில வாய்ஸஸ்லாம் பயங்கர க்ளீனாக இருக்கும், எந்த பிசுறும் இல்லாமல் இருக்கும். ஆனால் எனக்கு அதை விட ஏதாவது சின்ன பிசுறுலாம் இருந்துச்சுன்னா அந்த வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன கரகரப்பு அந்த வாய்ஸில் இருந்துச்சுன்னா அது இன்னும் பிடிக்கும். அவங்க வந்து கொஞ்சம் அங்கங்கே சுதி விலகி பாடினாங்கன்னா இன்னும் எனக்கு ஐ ஃபீல் லைக் ரொம்ப ரியல், ரொம்ப ஹியூமனாக ஐ ஜஸ்ட் ஃபீல் ஒரு ஹியூமன் வாய்ஸ் கேட்குற ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு இந்த படம் வந்து தமிழில் பண்ணும்போது அப்படியே ஒரு ஆக்சென்ட்டை நம்ம எடுத்து பண்ணணும், அப்படியே வந்து அங்கே பண்ணிருக்கிற ஒரு டயலெக்டை நம்ம அப்படியே தமிழில் பண்ணணுன்றது மட்டும் பண்ணி பார்த்தப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லை. அது எனக்கு வந்து சேலஞ்சுன்றதை விட அந்த இடத்துல இன்னும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ராமாவோ அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். அந்த சின்ன பையனுக்கு வந்து சின்ன பையனாக இருக்கும்போது புஷ்பா வந்து அவன் ஸ்கூலில் வந்து எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்த போது தான் அவன் இதுவாகிட்டு அவன் தோல் மட்டும் ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி அவமானப்பட்டு போகிறான். அந்த இடத்த வந்து கேன் வி ஜஸ்ட் யூஸ் திஸ் ஃபார் அவனோட ஒரு நாக்கு குளர ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பீரியட்ல இருந்து அவன் அதுக்கு முன்னாடி சீனில் புஷ்பராஜ்னு சொல்லுவான் அவங்க டீச்சர் கேட்கும்போது. இதுக்கப்புறம் வந்து அவங்க இவங்ககிட்ட கேட்கும்போது தான் அந்த ரா போயிட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து புஷ்பராஜ்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனாக இருக்கும்போது அவன் சொல்லுவான். ஸோ அந்த இடத்துல இருந்து அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் வந்து ரொம்ப நல்ல ஒரு எனக்கு பர்சன், எப்போவுமே டு ஒர்க் வித் பாகுபலியில் இருந்தோ இதில் இருந்தோ ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட ஏதாவது ஒன்று சேலஞ்சிங்காக பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படி இருந்துச்சு. அப்படியே வந்து அவர் அல்லு அர்ஜுன் பண்ணுறது அப்படியே இங்கே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டு நம்ம இது மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமா, ரா வரலைன்னா எப்படி இருக்கும், ராவை எடுத்து பார்க்கலாமான்ட்டு. ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சீன் பண்ணுறோம். அவர் அந்த சீனை 3-4 வாட்டி வெவ்வேறு இது பண்ணார். அப்புறம் ரா இல்லாமல் பண்ணோன்னே அது எல்லோரும் தியேட்டரில் பார்க்கும்போது இட் வாஸ் சம்திங் ஒரு புதுசாக இருந்துச்சு. அதை கேட்கும்போது அந்த ஒரு குறை வந்து
இதை தாண்டி அவங்க பேசுகிற விஷயத்தை தாண்டி அந்த ஒரு குறை வந்து இன்னொரு ஹியூமன் ஆக்குச்சு. புஷ்பா என்னதான் ஒரு ரகடான ஆளாக இருந்தாலும் பஞ்ச் டைலாக்லாம் பேசினாலும் அந்த ரா சவுண்டிங் நீங்கள் மாற்றினதில் ஒரு ப்ரில்லியண்ட்டான வல்னரபிலிட்டி கொடுத்துட்டீங்க. வல்னரபிள் ஆக்குச்சு. அது எனக்கு ரொம்ப அந்த கேரக்டர் அப்படியே ஜஸ்ட் எலிவேட் பண்ண மாதிரி ஐ ஃபெல்ட் அது. ஸோ அது வி வென்ட் வித். ஓகே, புஷ்பான்ற ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வருது, அதை சும்மா பண்ண வேணாம், சேலஞ்சிங்காக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அந்த சேலஞ்சிங்காக ஒன்று பண்ணுற அளவுக்கான டைம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான டைம் உங்கள் கையில் இருந்துச்சா? இருந்துச்சு. 20 நாள் இருந்துச்சு அந்த படத்துக்கு. 22 நாள் டப் பண்ணோம் அந்த படம். ஆனால் இந்த எல்லாத்தையும் நான் முன்னாடி எழுதிடுவேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவோம். ஸோ அப்புறம் அந்த பர்ஃபெக்ஷன் கொண்டு வர்றதுக்கு தான் அந்த அத்தனை டைம் ஆகும். ஆனால் அந்த டைம் இருந்துச்சு கண்டிப்பாக. புஷ்பாவுக்கு 20 days பத்தலை எங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு ஒரு புது ரீல் அனுப்புகிறாங்க. எங்களுக்கு 1 day முன்னாடி நாங்கள் உட்காந்து டப் பண்ணிட்டு இருந்தோம். பயங்கர ஹெக்டிக்காக 3 ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அதை. ஒரு ஸ்டூடியோவில் நான் மெயின் வாய்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். இன்னொரு ஸ்டூடியோவில் விஜயகுமார்னு என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் வந்து ஜூனியர் கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார். இன்னொரு ஸ்டூடியோவில் க்ரௌடு இந்த வாய்ஸஸ் சின்ன வாய்ஸஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அட்மாஸ்ஃபியர் கூட இல்லை, ஒரு டெர்ஷரி கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசிட்டு போகிறவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் இங்கே இதை மெயின் முடிச்சுட்டு இவங்ககிட்ட டைலாக் சொல்லி கொடுத்துட்டு அடுத்ததில் போய் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டு அந்த 3வது கேரக்டர் செக் பண்ணிவிட்டு அப்படியே மாற்றி ஸ்டூடியோக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஆனால் பயங்கர ஹெக்டிக் ஒரு 20 days ஃபஸ்ட் பார்ட்டுக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா செகண்ட் பார்ட் ஹேப்பன் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் கேரக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் தேவைப்படலை. எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு இன்னும் என்ன தேவைப்படுச்சுன்னா, ஆளுங்களுக்கான கேரக்டருக்கான வாய்ஸ் செலக்ட் பண்ண எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு 10-15 வாய்ஸ் கொண்டு வந்து எல்லாரையும் போட்டு பார்த்துட்டு இல்லை இந்த வாய்ஸ் ஒர்க் ஆகுது. ஏன்னா எல்லா டிசிஷனும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எடுக்கணும், அது ப்ராப்பராக பண்ணணுன்றதுனால அந்த அத்தனை வாய்ஸஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ இதில் வந்து எங்களுக்கு அந்த வாய்ஸ் செலெக்ஷனாக ஏற்கனவே தெரிஞ்சதுனால செகண்ட் பார்ட்லேயும் டைலாக்ஸ் அதிகம், ஆக்சுவலி ரொம்ப அதிகம் டைலாக்ஸு. ஆனால் சப்போர்ட் நல்ல ஆட்கள் இருந்ததுனால வேகமாக முடிஞ்சது. எதுக்காக இந்த ரா சவுண்ட்லேருந்து பேசணும்னு நினச்சேன்னா, புஷ்பா 2ல் அதனுடைய இம்பேக்ட் ஆர் அதனுடைய டச்சை நீங்கள் வில்லன் கேரக்டருக்கு, அதாவது ஷிகாவத் கேரக்டருக்குமே அது யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஷிகாவத் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அவர் காட்டுக்குள்ளே போவார், அங்கே எல்லோரும் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, டக்குன்னு அவருடைய கேரக்டர் ரிவீல் ஆகும், அவர் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பார். அப்போது ஒருத்தனோட கையில் சுட்டுட்டு அவன் என்ன சொல்லுவான், புஷ்பான்னா பிராண்டு அப்படின்னு ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது பிராண்டுன்னு கரெக்டாக சொல்லிவிட்டு அந்த ஆக்ஷனை சுட்ட கையை வச்சு அடிப்பார், புஷ்பாவை இமிட்டேட் பண்ணுவாராங்க. அப்போது பிராண்டுன்றதில் ரா வராது, பேண்டு அப்படின்னு வந்துடும். ஆமாம், அங்கே எடுத்த டிசிஷன் தான். அந்த இடத்துல இது பண்ணலாம், நம்ம இப்படி பண்ணலாம். ஏன்னா வந்து அங்கே புஷ்பாவை இமிட்டேட் பண்ணிட்டோம். அந்த இடத்துல அவர் சொல்கிற டைலாக் அப்படியே அதே டைலாக், புஷ்பா சொன்ன அதே ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்ன அந்த டைலாக் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு. அப்போ ஹீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு மேக் ஃபன் ஆஃப் ஹிஸ் திங்ன்ற அந்த ஒரு திங்கை அங்கே கொண்டு வரலாம், அங்கே இமிட்டேட் பண்ணலான்ட்டு கொண்டு வந்தது. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சின்ன நல்ல இம்ப்ரூவைசேஷன் புஷ்பா 2னுடைய தமிழ் வெர்ஷனில் நான் பார்த்தது ஆர் நான் கவனித்தது என்னென்னா, புஷ்பா பாட்டினுடைய மாண்டாஜ் இருக்கு இல்லையா, அதில் புஷ்பாவோட அண்ணன் பொண்ணு நகை வாங்கிட்டு வெளில போவாங்க. நகை கடை ஓனர் வெளில வருவார், வந்து புஷ்பாவை பார்த்து இந்த மாதிரி ஒரு அண்ணன் பொண்ணு நகை வாங்கிட்டு போயிருக்காப்பா, நீ பார்த்துப்பியாமே ஆர் உன் பேரை சொல்லி வாங்கிட்டு போயிருக்கா அப்படி சொல்லிவிடுவார். தெலுங்கு வெர்ஷனில் என்ன இருக்குன்னா, இப்படி ஏன் செய்யலாம், இவ்வளோ தான் இருக்கும், இப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் தமிழ் வெர்ஷனில் நீங்கள் என்ன டைலாக் வச்சுருப்பீங்கன்னா, நாம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு புஷ்பா கேஷவா பார்த்து கேட்பார். கேஷவா புரிஞ்சு மச்சான் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அந்த இடத்துல வந்து எனக்கு அது பண்ணுறதுக்கு போர் அடிச்சது. எனக்கு அது பண்ணும்போது அது டேரெக்டாக புஷ்பா ஏன் சொல்லணும், அப்படி புஷ்பா ஏன் நேரடியாக இதை தான் பண்ணுன்னு சொல்லிட்டு, எப்போவுமே புஷ்பாவோட கேரக்டர் என்ன, புஷ்பாவோட கேரக்டர் யோசிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையுமே டேரெக்டாக நிறைய விஷயங்கள் வந்து டேரெக்டாக சொல்கிறது இல்லை. புஷ்பாவோட திங்கிங்கே வந்து திங்கிங் பேட்டர்னே வந்து ஒரு கூலியாக இருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏஞ்சி வந்து ஒரு திங் கூட அவனோட அந்த தாட் ப்ராசஸே வேறு. எல்லாமே அவனோட டயலாகே வந்து நான் நீல சொக்கான்னு சொன்னால் இது நீல சொக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ஒரு டேரெக்டாக ஒரு திங்கை சொல்ல வேணாம், ஆனால் இது சொல்லும்போது அதில் ஒரு பாசம் ஒன்று இருக்குது கொடுக்கறதுக்காக. அதை தாண்டி அந்த கேரக்டர் இன்னும் பெருசாச்சு எனக்கு. அதை நாங்கள் டப் பண்ணும்போது நிறைய திங்ஸ் சொல்லி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. அப்போ அந்த இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வி டோல்ட் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ஆனால் ஒரு நம்ம கூட இருந்த அசிஸ்டன்ட் ஒருத்தர் கேட்டார், சார் அது அப்படி இல்லையே, அது ஏதாவது அவங்க மாற்ற சொல்லுவாங்களான்ட்டு. ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப அழகாக இருக்குது, இப்படி போயிடலாம். இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு இம்ப்ரூவைசேஷன் நான் நினைக்கிறேன்னா, தெலுங்குல இப்படி ஏன் செய்யலாம் இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் தமிழில் நாம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஒரு இமோஷ்னலான ஒரு கொஸ்டின் இருக்கும். பிகாஸ் இந்த பொண்ணுக்காக தான் கிளைமேக்ஸில் புஷ்பா சண்டை போட போகிறான். பட் இந்த மாண்டாஜுக்கு முன்னாடி புஷ்பாக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த இமோஷனல் கனெக்ட்டுமே கிடையாது. திஸ் இஸ் தி ஒன்லி மொமெண்ட்
வேர் வி கேன் எஸ்டாப்ளிஷ் அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாசத்தையோ, இல்லைனா புஷ்பா அமைதியாகவே இருந்தாலும் பேசாமலே இருந்தாலுமே அந்த பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு பாசம் இருக்குன்றத வேறு எங்கேயுமே சொல்லியிருக்கவே முடியாது. அது தெலுங்குல கூட அவங்க சொல்ல, ஆனால் நீங்கள் பக்காவாக தமிழில் சொல்லிட்டீங்க. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது மாதிரி நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. எல்லாரும் படம் பார்த்துருப்பாங்க, எதை கவனிக்கணும், எது என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி இந்த சின்ன டீட்டெயில்ஸ் கவனித்து சொல்கிறீங்களா? இதுக்கு என்ன வி டுக் டைம். இதுக்கு ஒரு 35-40 மினிட்ஸ் எங்களுக்கு டப்பிங் போச்சு, இந்த டயலாக் வந்து கரெக்டாக வைக்கணுன்றதுக்காக. அந்த 35-40 மினிட்ஸை நீங்கள் யூ மேட் இட் வர்த். அந்த ரா ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் பண்ணது மூலமாக புஷ்பா கேரக்டருக்கு நீங்கள் ஒரு வல்னரபிலிட்டி ஆட் பண்ணீங்க இல்லையா? அதே மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இம்ப்ரவைசேஷன். ஏன்னா அந்த பொண்ணு மேலே சித்தப்பாவா புஷ்பாவுக்கு ஒரு அன்பு இருக்குன்னு சூப்பராக கிடைச்ச கேப்பில் நீங்கள் ரேசர் பண்ணிட்டீங்க. ஏன்னா அதுக்கு வேறு எங்கேயுமே இல்லை அந்த பொண்ணை பற்றி. ஏன்னா எங்கேயுமே பேச மாட்டார், திருவிழாவில் வரும்போது பேச மாட்டார், பேசாமல் போயிடுவார். எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இக்னரன்ஸ் தான் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல அந்த பொண்ணு பக்கத்தில் இல்லை. திஸ் இஸ் தி ஒன்லி ஸ்பேஸ் வேர் வி கேன் டெல் இட். அந்த பொண்ணு முன்னாடி இதை முன்னாடி சொல்லிட்டா படம் ஓன்ட் ஒர்க். திருவிழாவில் பேசியிருந்தாலோ வேற எங்கேயாவது பேசியிருந்தாலோ கிளைமேக்ஸில் வந்து தன்னை பற்றி கண்டுக்கவே இல்லாத ஒரு பர்சன் வந்து இப்போ நமக்காக வராருன்னும் போது இட் ஓன்ட் மேக் அந்த மீனிங் வராது. இப்போ இட் ஹேட்ஸ் மோர். டெஃபினட்டாக உங்களுக்கும் சரி சுகுமார் அவர்களுக்கும் சரி எக்ஸிக்யூட் பண்ணும்போதே மஜாவாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ்னால் தம்முன்டே பெட்டுக்குற ஷெகாவத். அதுக்கு தமிழ் வெர்ஷன் எழுதுனதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் அதில் நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக ஒரு ரைம் ஸ்கீம் வேறு பிடிச்சிட்டிங்க, கோடாலி காடேரி. அதை பற்றி சொல்லுங்கள். அது செம்ம காமெடி அந்த பாட்டு. எனக்கு அந்த பாட்டு ஃபஸ்ட்டு வாட்டி இது படத்தை பார்த்துட்ட உடனே அந்த இடம் அப்படியே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீக்வன்ஸ் ஆகிருந்துச்சு அது. ஏன்னா ஒரு 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 சிம்பிள் சாங்கில் ஒரு இன்டர்வல் பிளாக்கை கொண்டு போய் வைக்கிறாங்க. அது ஒரு சேலஞ்சை ஒரு பாட்டாக மாற்றுறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ தேட்டரில் பார்க்கும்போது கூட மியூசிக்கில் இருந்துச்சு. எனக்கு அந்த மியூசிக் இல்லாமல் இருந்த வெர்ஷன் லைக் அப்படி இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த ஒவ்வொரு வாட்டியும் தேட்டரில் பார்க்கும்போது மியூசிக் இல்லாத வெர்ஷனில் இட் எலிவேட்டட், பயங்கரமாக எலிவேட் ஆச்சு அந்த மியூசிக் இருந்ததை விட அந்த சீக்வன்ஸ். ஸோ அது செம்ம இன்ட்ரெஸ்டிங். அது இப்போ அகெயின் லிப்ஸிங் பண்ணோம், அந்த சேலஞ்சும் கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும், நீ முடிஞ்ச புடி, அந்த கான்செப்டே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அதுக்கு முன்னாடி அதே தான் டைலாகாக சொல்லுவார். டைலாகாக சொல்லிவிட்டு அது 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வரும். அவரும் ஏதோ ஒன்று சொல்லுவார், ஷிகாவத்தும் ஒன்று சொல்லும்போது இது நல்லா இருக்குல்ல, இப்போ ரைமிங் வந்துருச்சுலன்ற மாதிரியான ஒரு திங்கில் அவர் பேசுவார். பேசி முடிச்சுட்டு அது முடிச்ச உடனே ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னோன்னே இப்போ இவர் வந்து சொல்ல வரும்போது அந்த டைலாகில் ரொம்ப அழகாக ஒரு ரைமிங் வந்தோடனே இது நல்லா இருக்கா, இப்போ போடுறா ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி இந்த பாட்டை பாட ஆரம்பிப்பார். ஒரு ரொம்ப அழகான சீக்வன்ஸ் அந்த ஹோல் சீக்வன்ஸ். அதில் ஹைலைட்டே கடைசி 2 லைன் தான். மறுபடியும் தூக்க வேண்டாம் கோடாரி, கூலியாகி போக வேண்டாம் காடேரி. பாட்டு எழுதுறதுனால, நான் பாட்டு எழுதிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கோடாரிக்கு ரொம்ப என்னென்ன அழகான வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஒரு திருப்பி காட்டுக்கு ஏறி நான் கோடாரி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அழகாக கனெக்டட் ஒரு பாட்டுக்கு. ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், why is மதன் கார்கி அல்லு அர்ஜுன்ஸ் ஃபேவரட்? கண்டிப்பாக எனக்கு தெரியாதுங்க, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அவர் ரியலி தேங்க்ஃபுல். இந்த படம் பண்ணும்போதும் நான் அவர்கிட்ட பேசினேன். இந்த படம் புஷ்பா 2 பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அவர் சீன்ஸ் எல்லாம் பார்த்தார், தமிழ் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு கூப்பிட்டார். தமிழ் பார்த்தேன், தமிழ் இஸ் இன் பார் வித் தெலுங்கு. அப்படி இருக்குது. சில சீன்ஸ் வந்து தெலுங்குவை தூக்கி சாப்பிட்டீங்க நீங்கள் தமிழில். ஐம் கோயிங் டு சேஞ்ச், அதுக்கேற்ற மாதிரி நான் தெலுங்கில் நான் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு மாற்றினார். ஸோ அந்த கிரெடிட்லாம் ஷேக்கருக்கு தான் போகணும். தி வே ஷேக்கர் ஹேட் டன் இட், லைக் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம், டயலாக்ஸ் எல்லாமே. ஸோ அவர் தெரியல ஏன் அவருக்கு அப்படி ஏன்னா பாகுபலி அண்டு அந்த ஒர்க் எல்லாம் அவர் பார்த்துருக்காரு தமிழில் என்ன குவாலிட்டியில் வந்திருக்குன்னு. அதனால் கண்டிப்பாக அந்த குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ பிடிவாதமாக நான் தான் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட் பார்ட்டுக்கு கூப்பிட்டாரு. நான் வந்து திருப்பி, ஏன்னா அப்போ வரிசையாக ஒரு 3 படம் பண்ணிட்டு இருந்தேன் பேக் டு பேக், கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வாட்டி ப்ரொடக்ஷனில் இருந்து கூப்பிட்டப்போ. அதுக்கப்புறம் வந்து அல்லு அர்ஜுன் சாரோட பிஏவோட டேரெக்டாக அவர் அனுப்பிச்சி வச்சாருங்க இங்கே அனுப்பிச்சி வச்சு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பார்த்துட்டு சாரே டேரெக்டாக அனுப்புனாங்க. என்ன ஆனாலும் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் ஜஸ்ட் அந்த படம் பார்த்த உடனே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் படத்தை. எஸ் ராஜமௌலி மாதிரியான ஒரு விஷனரி டிரெக்டருக்கு மதன் கார்கி மேலே நம்பிக்கை வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? ஓகே, ராஜமௌலி சார் வந்து நானி படம் பண்ணும்போது அவருக்கு பாட்டு எழுதுறதுக்கு ஏதாவது புதுசாக வேணும், ஃப்ரெஷ்ஷாக யாராவது வேணும்னு சொல்லி அவர் தேடிட்டு இருந்தார். அப்போ வந்து எந்திரன் படத்தில் வந்து யார் பாட்டு எழுதுனா, ஏன்னா அவர் சங்கர் சார் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கர் சார் படத்தில் வந்து யாராவது ஒருத்தங்களை சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப நல்ல பர்சனை தான் பிக் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு சங்கர் சார் படத்தில் யார் பாட்டு எழுதியிருக்கா, அந்த இரும்பிலே பாட்டு யார் எழுதுனான்னு சொல்லி கேட்டிருக்காரு அவங்க டீம் கிட்ட. கேட்டப்போ அவங்க என்னோட பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாகுபலிக்கு காரணம் எந்திரன். இப்போ நானி படத்தில் நீங்கள் நுண் சிலை செய்திடும் பொன் சிலையே, பெண் சிலை சீவிடும் பெண் சிலையே
இந்த மாதிரியெல்லாம் எழுதியிருப்பீங்கள்ல, இதெல்லாம் ராஜமௌலிக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களாங்க ஒவ்வொரு வரியாக? அவருக்கு தமிழ் தெரியுங்க. அவர் அந்த லைனை படிச்சுட்டு அப்படி அப்ரிஷியேட் பண்ணார். அந்த லைனை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு Karke, I want to call the Telugu writer now and I want to ask him to write similar kind of a lyric in Telugu, but I know it's not possible அப்படின்னாரு. ஸோ அது சொல்லிட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார் அந்த லைன். எஸ்பெஷலி அந்த நுண் சிலை செய்திடும் பொன் சிலையை பெண் சிலை செய்விடும் பெண் சிலை அந்த லைன் தான் பாகுபலிக்கு எனக்கான இன்வைட். அந்த லைன் எழுதுனதுனால அந்த படத்தில் எல்லா சாங்ஸும் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் பண்ண சாங்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி அந்த பாட்டு அந்த லைன், அந்த வீசும் வெளிச்சத்திலே துகளாய் நான் ஒரு வேன்ற அந்த லைனே வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார் அவர். லைக் அந்த ஒரு லைட் பார்ட்டிக்கல் அப்படின்ற ஒரு. ஏன்னா இது நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா கேட்டோன்னு டப்புன்னு புரியுது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தமிழ் புரியுதுன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா தமிழ் புரியாமல் இவ்வளவு சென்ஸோட ஒரு லிரிக்லாம் சூஸ் பண்ண முடியாது, பிக் பண்ண முடியாது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே கொடுக்க முடியாது. பட் எந்த அளவுக்கு ராஜமௌலி இஸ் இன்டு தமிழ்? பாகுபலி படத்துக்காக நான் போன சமயத்தில், ஃபஸ்ட்டு வாட்டி போன சமயத்தில் டயலாக்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலான்னு எனக்கு சும்மா சாம்பிள்லாம் எழுதி சொல்கிறதுக்கு முன்னாடி கதை எதுவுமே சொல்லாமல் இது மாதிரி ஒரு ராஜா காலத்துக்கு கதை மாதிரி எழுதணும், ஃபிக்ஷனல் தான் எடுக்க போகிறோம், அதுக்கு எனக்கு டயலாக்ஸ் வேணும். எனக்கு வந்து எப்படி டயலாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தப்போ தமிழில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ராமாயணம் வந்து எனக்கு நான் படிச்சிருக்கேன் ஃபுல்லாக எல்லா ராமாயணம் படிச்சிருக்கேன். எனக்கு வால்மீகியோட எனக்கு கம்பரோட ராமாயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்பரோட ரொமான்டிக், அவர் எதையுமே ஒரு ரொமான்டிக்காக சொல்லுவார். ஸோ ஒரு ஊரை டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஊரோட ஆண்களோட அம்பும் பெண்களோட விழிகளும் வச்ச குறி எப்போவுமே தப்புனது இல்லைன்ட்டு அந்த ஊரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவார். எனக்கு இப்படி தான் டயலாக்ஸ் வேணும் இந்த படத்துக்குன்னாரு. ஸோ அவருக்கு தமிழ் வந்து எழுத்துக்கூட்டி படிச்சிருவார், ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத்துக்கூட்டி படிப்பார். ஆனால் நிறைய கேள்வி இங்கே வளர்ந்தப்போ அதை பற்றி நிறைய ஒரு லிட்ரேச்சர் அதை பற்றினா நிறைய கேள்விப்பட்டு அவருக்கு ரொம்ப நல்ல தமிழ் நாலேஜ். சீதாராமன் படத்தில் வரக்கூடிய நிறைய டயலாக்ஸ், இந்த அழகு பொய்யே பேசினாலும் நிஜம், அதை நிஜமே ஒத்துக்கும். உன்னோடு பேச வந்த என்னையும் மழையையும் குடை வைத்து நிராகரித்ததால் நானும் கீழே விழுந்து உடைகிறேன் அந்த மழையைப் போல. இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் ஈஸியாக இப்போ இருக்க காலகட்டத்தில் கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் இட் ஒர்க்ட் இன் சீதாராமம். அது வந்து இன்னொன்று டைம் ஒன்று இருக்குது அந்த படத்தில். பெரிய ஒரு ஹெல்ப் வந்து எந்த பீரியடில் அந்த கதை நடக்குதுன்னு, அந்த பீரியட்னால இதை நிறைய பண்ணி இது கண்டிப்பாக ஒரு மாடர்ன் டைமில் இப்போ நடக்கிற ஒரு ஸ்டோரியாக பண்ணியிருந்தால் ஒர்க் ஆயிருக்காது. இந்த டயலாக்ஸ் எதுவுமே ஒர்க் இருக்காது. அந்த படத்தில் எழுதின ஒரு 75% டயலாக் இப்போ யூஸ் பண்ணியிருக்க முடியாது, பாட்டு யூஸ் பண்ணியிருக்க முடியாது, அதில் இருக்கிற சாங்ஸை இப்போ கொண்டு வந்திருக்க முடியாது. அது அந்த பீரியடில் அந்த கதை பார்க்கும்போது அதில் ஒரு பியூரிட்டி இருக்குது, அந்த ஒரு கதையில் ஒரு பியூரிட்டி இருக்குது. அவங்க 2 பேரோட கேரக்டர்ஸில் ஒரு அவ்வளவு உண்மை இருக்குது, அவ்வளவு அழகு இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை தாண்டி நிறைய வந்துட்டோம். நம்ம ஒரு குறைகளோடு இருக்கிற கேரக்டர்ஸை வந்து பார்த்துட்டு ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். புஷ்பா மாதிரி கேரக்டர்ஸ் இன்றைக்கி ஒர்க் ஆகும். இன்றைக்கி வந்து எல்லா மாதிரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பீரியட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே வந்து நான் இது யோசிப்பேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் எப்போவுமே ஒரு கடவுள் பற்றி பாட்டு எழுதுகிறோம் அப்படின்னும் போது அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும். ஏன்னா நம்ம we are talking about something that's so pure and something that's it's imaginary தான். ஆனால் அந்த இமேஜினரி கேரக்டர் which is so pure, which has enormous power, அப்படி ஒரு இதை பற்றி நம்ம எழுதுகிறோன்னும் போது இட் கிவ்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ எழுதும்போது. அது மாதிரி கேரக்டர்ஸ் அமையும் போது கண்டிப்பாக ஹனுராகபூடியோட கேரக்டரைசேஷன்ஸ் தான் அதில் முக்கியமான திங். அதில் இதை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த லெவல் ஆஃப் போய்ட்ரி தெலுங்குல இருக்காது. தமிழில் எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ இட்ஸ் நாட் அப்படியே அங்கேருந்து நிறைய டயலாக்ஸு இட்ஸ் ட்ரான்ஸ்லேட்டட் லிப்ஸிங்காகன்ட்டு எழுதுனது நிறைய. இது வந்து நான் இல்லைனா கூட பரவாயில்ல, இங்கே போய்ட்ரியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்குக்கும் தமிழுக்கும் அவ்வளவு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற தமிழில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு பியூர் போய்ட்டிக்காக இருக்கும், ஃபுல்லாக அப்படியே போய்ட்ரியாக இருக்கும். தெலுங்குல வந்து பேசுகிற கான்வர்சேஷன் ஸ்டைலில் இருக்கும். அடுத்து நீங்கள் ரைட்டராக ஒர்க் பண்ண, டயலாக் ரைட்டிங்கில் ஒர்க் பண்ண நிறைய படங்களுடைய பெயர்கள் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதில் ஒன் சிக்னிஃபிகண்ட் மொமெண்ட் டக்குன்னு உங்கள் மெமரியிலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பாகுபலி 1. நான் சொன்ன அதே சீன் தான். ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டு அவர் ஒரு சீன் வந்து என்ன எழுத சொல்கிறாரு. கதையே சொல்லாமல் எனக்கு ஒரு சீன் ஒரு டயலாக் எழுதுங்க, எனக்கு அந்த டயலாக் எப்படி இருக்குன்ட்டு கேட்கணும், அந்த ஆடியோ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று. சீனே இல்லை, ஜஸ்ட் ஒரு டயலாக் மட்டும் எழுதுங்கன்னாரு. அப்போ எதுவுமே பிளாங்காக இருக்குது. எதுவுமே எதை பற்றி எழுத போகிறோம், கேரக்டர்ஸ் யார், எங்கே நடக்குது கதை, என்ன மாதிரி கதை, யார் ஹீரோ, ஒன்றுமே தெரியாது. அப்போ எனக்கு தோணுன சில டயலாக்ஸை நான் எழுதினேன். அப்படியே அப்படியே ஒரு சின்ன செக்மெண்ட் எழுதினேன். பீரியட் ஃபிலிம் மட்டும் தெரியும்,
ஒரு 1000 இயர்ஸ் முன்னாடி நடக்கிற ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி அவ்வளோதான் சொன்னார். அதுக்கு எனக்கு சும்மா அந்த பீரியடில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எழுதி காட்டுங்கன்ட்டு. ஸோ அப்போ எழுதின அந்த டயலாக் தான், வானை முட்டும் கோட்டைகளும் சேனை குவித்த வெற்றிகளும் மண்ணும் பொன்னும் மின்னும் அரியாசனமும் சொல்வதல்ல, அதால் அழப்பதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கும். அது வந்து அந்த பெண்களின் கண்களில் மின்னும் புன்னகையிலோ இல்லை வடியும் கண்ணீரிலோ அழக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான ஒரு திங் ஒன்று எழுதிட்டு அவர் அதை 2-3 வாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு படித்து காட்டிட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார். இது மாதிரி தான் எனக்கு வேணும், சிம்பிளான வேர்ட்ஸு, ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியான இது வேணும்னு சொல்லிட்டு ஈ டோல்ட். அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப அழகான மூமெண்ட். அதான் ஸ்டார்ட். ஆனால் அந்த டயலாகை நான் அந்த படத்தில் யூஸ் பண்ணுற வாய்ப்பும் கிடச்சிது. அதுதான் இவங்க அனுஷ்கா பேசுவாங்க, வானை முட்டும் கோட்டைகளில் அழப்பதல்ல புகழ்ன்றது வந்து மனிதர்களால் அழப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒன்று வரும். அது மாதிரி ஒரு டயலாக் கோர்ட்டில் பேசுறது. ஸோ எனக்கு ரேண்டமாக எழுதின ஒரு டயலாக் அந்த படத்தில் வைக்க முடிஞ்சது. பாகுபலி 2 எனக்கு ஆக்சுவலி இது பாகுபலி 1, 2னே நான் பார்க்கல. ஏன்னா நான் பாகுபலி நான் ஒர்க் பண்ணப்போ பாகுபலி ஒரு படம் தான். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு ஷூட் பண்ண சீக்வன்ஸ் எல்லாம் பாகுபலி 2ல் இருக்கிற அந்த நிறைய அந்த கோர்ட் ரூம் சீன்ஸு, அந்த ட்ராமா சீக்வன்சஸ்லாம் ஷூட் பண்ணும்போது அங்கே போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வாட்டி அவங்க அனுஷ்கா கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிற சீக்வன்ஸு, ராஜமாதா அங்கே கோர்ட்டில் நடக்கிற சீக்வன்சஸ்லாம் அங்கே இருந்தேன் ஃபுல்லாக. அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மறக்க முடியும். ஏன்னா அங்கே நான் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து அவையில் வந்து எழுத்தாளருக்குன்னு ஒரு மேசை ஒன்று போட்டிருப்பாங்க. அவர் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பார் அந்த அந்த மேசையை. அது பார்க்குறதுக்கே அது பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு அதில் அங்கே அந்த பீலிலாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அங்கே பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாக அந்த படத்துக்கான டயலாக்ஸ். அந்த மூமெண்ட் ரொம்ப அழகான மூமெண்ட். அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் தான் நான் எப்போவுமே அது எனக்கு ரொம்ப ஒரு சீன் வந்து தண்ணி கடியில் போயிட்டு கையில் வரையணும். அந்த கை வந்து உள்ளே விட்டுருப்பாங்க தண்ணி கடியில், அதில் போயிட்டு வரையணும். தண்ணி கடியில் அவர் ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். அந்த ஷாட் மட்டும்தான், அந்த ஷாட்டை மட்டும் எடுக்கிறோம். பிரபாஸ் வந்து உள்ள தண்ணிக்குள்ளே போய் எடுக்கணும். எல்லாம் கேமரா உள்ளே இறங்கணும், இது இறங்கணும். ஆனால் தண்ணி பயங்கர கலங்கலாக இருக்குது ஃபுல்லாக. அந்த இதில் வந்து உள்ளே யாருமே இறங்கலை. நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு குதிச்சுட்டு உள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஸ்விம் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்தார். ஆனால் கண்ணு ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. அவரால் கண்ணை திறக்கவே முடியல. ஒரு நியர்லி ஒரு 1/2 hour தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு எனக்கு அந்த ஒரு ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. அவர் ஃபஸ்ட்டு மற்றவங்கள உள்ளே இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் உள்ளே போயிட்டு இறங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாரையும் மற்றவங்க எல்லாரும் தே காட் தி கான்ஃபிடன்ஸ் உள்ளே போயிட்டு நம்ம இது பண்ணலான்ட்டு. அது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது அவர் கூட. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தது. அவர் கூட எழுதும்போது காலக்கையார்களுக்கான அந்த மொழி எழுதிட்டு அதை போய் சொல்லிக் கொடுக்கறதுக்காகன்னு போனேன். அப்போ ஃபுல்லாக நாடு முழுக்க இருந்து ஃபுல்லாக பாடி பில்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக காலையில் மேக்கப் போட்டு எல்லாரும் அங்கே கொண்டு வந்து வெயிலில் வந்து நிற்க வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பர்சனுக்கு, அந்த தலைவருக்கு, அந்த காலக்கையரோட தலைவருக்கு வந்து அந்த டயலாகை சொல்லிக் கொடுக்கறதுக்காகன்னு என்ன வர சொல்லியிருந்தாங்க. ராஜமௌலி சார் வந்துட்டு அவர் சொல்லுவார், அதை கேட்டுட்டு அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்துட்டு அவர் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிவிட்டு அங்கே அந்த சொல்லிக் கொடுத்த மூமெண்ட் மறக்க முடியாத மூமெண்ட். அவர் ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு பர்சனுங்க. நிறைய விஷயத்துக்கு எக்ஸைட் ஆவார். அவர் எக்ஸைட் ஆவார். அவர் கதை சொல்லும்போது அப்படியே அழுவார். அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கண்ணில் தண்ணி வரும் ஃபுல்லாக. அவர் அந்த கதையை வந்து ஒரு 60வது வாட்டி சொல்லுவார் யார்கிட்டயோ. ஆனால் 60வது வாட்டி சொல்லும் போதும் அப்படியே அவர் கண்ணெலாம் கலங்கும், அப்படியே தண்ணி வரும். அவர் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக ரொம்ப அப்படியே ஒரு இதுவான சீன் சொல்கிறாருன்னும் போது அந்த RRRோட அந்த இன்டர்வல் பிளாக்லாம் சொல்லும்போது அவரோட எக்ஸைட்மெண்ட் பார்க்கணும். அப்படி எக்ஸைட்டடாக இருந்தார். எப்படி அதெல்லாம் பறந்து வரும், எப்படி பாஞ்சு வரும், இது இப்படி வரப்போகுது, எல்லாத்தையும் அப்படியே வந்து புல் பண்ணிகிட்டே வந்து அவர் தீப்பந்தத்தோடு வந்து குதிப்பாருன்றது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட்ஸ் மேஜிக்கல். அவரோட அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அவர் ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப நல்ல ஸ்டோரி டெல்லர் இஸ். RRRல வந்து எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்லையும் எடுக்கணும், தெலுங்குலையும் எடுக்கணும்ன்ட்டு என்னை கூப்பிட்டுட்டு ஃபுல்லாக கதை சொல்லிவிட்டு எழுதினேன். நான் ஃபுல் வெர்ஷன் வந்து தமிழ் எழுதிட்டேன். எழுதி முடித்த உடனே தான் தென் தே ஹேட் டு டேக் அ டிசிஷன், தெலுங்கு மட்டும் தான் ஷூட் பண்ண போகிறோம், தமிழ் ஷூட் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னோடய மூமெண்ட் வாஸ் டப்பிங் தான். ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் டப்பிங்காக போன அந்த மூமெண்ட். அதுக்கு முன்னாடி பாட்டு, அந்த சாங் ஒன்று, அந்த நட்பு பாட்டு இருக்குல்ல, அந்த பாடல் எழுதும்போது ரொம்ப அழகான மூமெண்ட் இருந்துச்சு ஃபுல்லாக. அது எங்கே எழுதணுன்னா அவங்களோட ஃபேமிலி வெட்டிங் ஏதோ ஒன்று நடந்துச்சு. அந்த ஃபேமிலி வெட்டிங்க்கு வான்ட்டு என்னை கூப்பிட்டாரு. சார் நான் யாரும் இன்வைட் பண்ணலன்னு. பரவாயில்ல, நான் இன்வைட் பண்ணுறேன்ல வான்ட்டு அங்கே போயிட்டு வெளியில் உட்காந்து கல்யாணம் நடந்துகிட்ருக்கு, பார்ட்டி செலிப்ரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் மரகதமணி சாரும் ராஜ்மோகன் 3 பேரும் வெளியில் உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டை ஃபுல்லாக நான் லிரிக்ஸ் எல்லாம் படித்து காட்டிட்டு எல்லாம் அங்கேயே அப்படியே மாற்றுறோம், ஓகே பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப அழகான மூமெண்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் டயலாக் வந்து அந்த படம் பண்ணும்போது இவங்க 2 பேர் கூடயும், ஹீரோஸ் 2 பேர் கூடயும் பண்ணியிருந்தோம், ஜூனியர் NTR அண்ட் ராம் சரண் கூட டப் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராசஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ அவர் திடீர்னு வருவார் நடுவில். அவர் ஃபுல்லாக இல்லை, ஏன்னா என்கிட்ட விட்டுட்டார், முழுக்க ட்ரஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டார்.
திடீர்னு நடுவில் வருவார், வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு இருப்பார், பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவார். அந்த மூமெண்ட்டில் வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து தி வே ஹி இன்ஸ்ட்ரக்ட்ஸ் அவங்கக்கிட்ட பேசுறது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு மரியாதை கருதி மெதுவாக சொல்லுவேன். ஏன்னா இவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்ககிட்ட அவங்க ரொம்ப ஏதாவது வருத்தப்படக்கூடாது. நம்ம திருப்பி கேட்குறோம், ஒரு 10வது வாட்டி கேட்குறோன்னா, ராம் சரண்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா 25 வாட்டி 30 வாட்டி ஒரே டயலாக் திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். ஏன்னா அது கரெக்டாக வரணுன்றதுக்காக, அந்த உச்சரிப்பு கரெக்டாக வரணுன்றதுக்காக. அவர் வரும்போது அவர் வந்து டக்கு இப்படி சொல்லு அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பிரேக் பண்ணுவார். இப்படி பண்ணு, அது இங்கிலீஷில் எப்படி எழுதிக்கோ, நீ தப்பாக எழுதுகிற ஸ்பெல்லிங்கை இப்படி ஸ்பெல்லிங் எழுதுன்னு மாற்றி எழுதிட்டு கரெக்ட் பண்ணி விட்டுட்டு போவார். நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, 1 2ன்னு சொல்ல முடியாது. புஷ்பா 1 எவ்ரி மூமெண்ட் டப் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டும் எழுதும்போது இருக்கட்டும், டப் பண்ணும்போது ஆகட்டும். ஏன்னா நான் டேரக்டர் கூட டேரெக்டாக மீட் பண்ணல. இந்த செகண்ட் பார்ட்டுக்கு ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் நேரில் போயிட்டு அவர் ஒரு வாட்டி மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அப்போ தான் வந்தேன். அதான் ஒரே டைம் அவரை பார்த்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ இது வரைக்கும் பார்க்கல. அவர் கூட எனக்கு நான் படம் முடிச்சுட்டு அவர்கிட்ட நான் பேசுகிறது, டப்பிங் முடிச்சுட்டு இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் முடிச்சுட்டு, இந்த சீக்வன்ஸ் எனக்கு இப்படி வேணாங்க, எனக்கு இது ஒர்க் ஆகலை, எனக்கு இப்படி சொல்லக்கூடாது, அவர் நான் தமிழ் இப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றினேன். இதெல்லாம் நான் பேசும்போது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் தெலுங்குலேயே நான் மாற்றிடுறேன், அதை எனக்கு ஒர்க் ஆகலைன்னு வர. ஸோ எனக்கு அந்த எல்லாம் படத்தை அவ்வளவு நாள் உட்காந்து எழுதிட்டு இதை முடிச்சுட்டு டப்பிங்கில் பார்க்கும்போது ஒரு பர்சன் சொல்கிறாருன்னு ஹி ரெஸ்பெக்ட்ஸ் தட் பண்ணிவிட்டு ஹி சேஞ்சஸ். சில இதெல்லாம் வந்து இந்த படத்தில் புஷ்பா 2ல் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சில இதெல்லாம் இந்த கேரக்டர் இப்படி சொல்லவே கூடாதுங்க, அது என்னதான் இருந்தாலும் இந்த கேரக்டர் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அசிஸ்டன்ட் அவரோட ஏடிஸ்லாம் இருந்தாங்க. அவங்கலாம் இல்லை சார் அது அப்படி தான் இருக்கணும், அந்த கேரக்டர் அப்படி சொன்னால் அந்த கேரக்டர் மேலே கோவம் வரும் சார், கேரக்டர் மேலே கோவம் வரணுன்றதுக்காக இல்லாஜிக்கலாக ஒன்று சொல்ல வைக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம அப்படி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணால் டேரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்ட் யார் நீங்கள் சொல்கிறது ரைட் வில் சேஞ்ச் இட் அப்படின்ட்டு முடிஞ்சிச்சு ஒர்க். இல்லை அது நீங்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு இன்புட்டை டைரக்டர் சுகுமார் கேட்குறாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கன்றதும் ஒரு காரணம் இல்லை. உங்களுடைய ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் என்ன, நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய நாலேஜ் அது எல்லாமே இருக்குல்ல. ஐ திங்க் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுனால தானே அவங்க அதை கேட்குறாங்க. அப்படின்னு இல்லை, நானும் அப்படி நினைக்கல. நான் சொல்லும் போதும் கூட நிறைய வாட்டி இது மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணியிருக்கேன் சில விஷயங்கள். ஆனால் டேரக்டர்ஸ் ஹேவ் கன்வின்ஸ்ட் மீ, இல்லை வேணாம் நம்ம அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நடந்திருக்கு. ஸோ அதனால் டோன்ட் டேக் தட் ஒன் ஆஸ் அ திங். கரெக்டான விஷயத்த சொன்னால் ஒருத்தங்க எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அது வந்து அதே மாதிரி அவங்க கரெக்டான ரீசன் சொன்னால் நானும் எடுத்துக்கிறேன். அப்படியே சீதாராமம் பக்கம் வருவோம். சீதாராமமில் வந்து எனக்கு பாடல் தான், குறுமுகில் பாட்டு. எனக்கு அந்த பாட்டு, அந்த படமே எனக்கு அந்த பாட்டு தான். அந்த மியூசிக்கை கேட்டவுடனே அப்படி பைத்தியமாயிட்டேன் அந்த மெலடியில். அத்தனை வாட்டி கேட்டு அந்த பாட்டு வந்து ஒரே வாட்டி எழுதுன்னு தான். அது ஒரு எழுத்து மாற்றலை அந்த பாட்டில். அப்படியே வி ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ரெக்கார்டட். அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே ப்ரொடியூசருக்கு வந்து அந்த டியூன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டியூனை மாற்ற சொல்லிட்டாரு. இப்போ இருக்கிற டியூன் தான், அதை டியூனை மாற்ற சொல்லிட்டாரு. நான் வந்து கண்டிப்பாக நான் மாற்ற மாட்டேன், நான் உங்களை வேறு யாரையும் எழுதவும் விட மாட்டேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். நான் மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் மாற்றினீங்கன்னா நான் இந்த படத்தில் என்னோட எந்த பாட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, நான் அந்த டியூன் தான் வேணும், எனக்கு அந்த வேறு டியூனே பண்ண மாட்டேன்ட்டேன். எவ்வளவோ இது பண்ணி அந்த டியூனும் அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு. டேரக்டர்கிட்டையும் பேசினேன், டேரக்டர் இல்லை ப்ரொடியூசர் சொல்கிறாரு நம்ம இது போயிடலாம், நாங்கள் மாற்றிட்டோம் தெலுங்குல அப்படின்ட்டு. தமிழில் நான் மாற்ற மாட்டேன்ட்டேன். ஸோ தெலுங்கில் வேறு மெலடி, தமிழில் வேறு மெலடி அந்த பாட்டு. இப்போ ஸோ அந்த குறுமுகில் நீங்கள் பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்கில் வேறு, தமிழில் வேறு. ஸோ இது மாதிரியான மூமெண்ட்ஸில் டேரக்டர் என் கூட நின்னார், மியூசிக் டைரக்டர் என் கூட இருந்தார். பரவாயில்ல, நம்ம 2 வருஷன் போகலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அது மாதிரி முன்னாடி எனக்கு நடந்திருக்கான்னு தெரியல. எனக்கும் தெரிஞ்ச அது மாதிரி ஒரே டப்பிங் படத்தில் எஸ்பெஷலி இட்ஸ் 100% டப்பிங் மூவி, இட்ஸ் நாட் அ பைலிங்குவல் கூட. ஒரு டப்பிங் மூவியில் 2 வெர்ஷன் ஆஃப் சாங்ஸ் வைக்கிறதுன்றது ரொம்ப ரேரான ஒரு ஈவெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது நடந்துச்சு. எனக்கு அது ஒரு வெர்ஷனுக்கும் எனக்கு டியூன் அனுப்புனாங்க, அதுக்கும் நான் டியூன் எழுதினேன், அதுவும் எனக்கு பிடிச்சது பாட்டு. அதுக்கப்புறம் அதுவும் டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த பாட்டு ஏற்படுத்தின அந்த ஒரு ஃபீலிங் அதால் கொண்டு வர முடியல. இது உங்களுக்கு என்றைக்காவது ரைட்டிங்கில் நடந்திருக்கா? ரைட்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஒரு டியூனோ இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதின ஒரு லிரிக் ஆப்ஷனோ அவ்வளோவா செட் ஆகலையே, வேறு ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு போய் பட் ஸ்டில் கடைசியாக இல்லைங்க ஃபஸ்ட்டு எழுதுனதே சூப்பர், ஃபஸ்ட்டுக்கே வந்துடுவோமா? இது நடந்திருக்கா? ஏன் கேட்குறேன்னா, சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நம்ம நல்லாயிருக்குன்னு தோணும், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒன்று பண்ணலான்னு மனசு சொல்லும். ஆனால் எழுத ஃபஸ்ட்டு மாதிரி இல்லையேன்றது ஒன்று உங்களுக்கும் ஓடும், கம்போசருக்கும் ஓடும், டைரக்டருக்கும் ஓடும். ஆனால் கடைசியில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பெஸ்ட் ஆப்ஷன்னு நம்ம திரும்ப வந்துடுவோம். இது நடந்திருக்கா? நிறைய லிரிக்லேயே அது மாதிரி நடந்திருக்கு நிறைய.
அண்டார்டிகாவின் பனியிலேன்ட்டு ஒரு பாட்டு வரும் துப்பாக்கியில். அதுதான் நான் அந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டோ செகண்டோ எழுதின ஆப்ஷன் அதான். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது அண்டார்டிகான்னு ஆரம்பிக்கிறதே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் பல்லவி 1 எனக்கு 1.0 அதான். அதுக்கப்புறம்லேருந்து 1.1 1.1 1.3 1.50 வரைக்கும் போயிடுச்சு. 50 பல்லவி எழுதினேன். அதில் 50 பல்லவியில் ஒரு பல்லவி வந்து மார்ஸ் கோடில் நான் எழுதினேன். டிட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ லவ் யூன்றத மார்ஸ் கோடில் சொல்லலான்ற மாதிரியான ஒரு இதை வச்சு எழுதணும்னு சொல்லிட்டு அதுவும் எழுதினேன். ஸோ மார்ஸ் கோடில் எல்லாம் இத்தனை இது ட்ரை பண்ணியாச்சு. ஏன்னா வந்து ஒரு ஆர்மியிலேருந்து ஒரு மார்ஸ் கோட்லையா புரியல. இப்போ அண்டார்டிகா தத்தாராதா அந்த மீட்டரில் மார்ஸ் கோட் வச்சிட்டிங்களா? மெலடிலேயே மார்ஸ் கோடில் ஐ லவ் யூன்ட்டு வர மாதிரி ஐ ஜஸ்ட் மேட் இட். அது அந்த டியூனில் எழுதினேன். ஸோ அது அத்தனை இது எழுதி எல்லா ஜேர்னியும் போயிட்ட உடனே இல்லை அண்டார்டிகா நல்லா இருக்குது அதுவே போயிடலாம் அப்படின்ட்டு திருப்பி ஃபஸ்ட்டுக்கு போயிட்டோம். அது நடந்திருக்கு, நிறைய வாட்டி நடந்திருக்கு. மெலடிஸ்லேயும் அது நடக்கும், இதுலேயும் நடக்கும். அண்ட் தமிழில் கங்குவாவில் எனக்கு தி வேர்ல்ட் பில்டிங் அந்த மூமெண்ட் செம்ம ஹை இட் கேவ் எனக்கு. ஸோ அந்த ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறது, அந்த வேர்ல்டு அந்த ஒரு அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸ் அவர் சிவா கூட ஒர்க் பண்ணுற அந்த பீரியடில் எனக்கு அந்த வேர்ல்டு அந்த பழைய வேர்ல்டு ஒன்றத்தை ஃபுல்லாக நாங்கள் ஆன் தி பேப்பர் ஆன் தி இதில் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு டயலெக்டிலேருந்து அதுக்கான அந்த வேர்ல்டிலேருந்து ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஆனால் அந்த படத்தில் நிறைய காட்ட முடியல. அந்த ஒரு படத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரத்துக்கு எவ்வளவு தான் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு எழுதினப்போ கங்குவாவோட ஒரு லவ் ஸ்டோரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது படம் ஓப்பன்ஸ் வித் தட் அது மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரியிலேருந்து. ஆனால் அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரிக்கு வேணாங்க ஒரு ஆக்ஷன் இதுக்காக வேணும்னு சொல்லிட்டு தென் ஒரு வி டுக் அ டிசிஷன். நிறைய அது மாதிரியான திங்ஸ். ஆனால் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஐ ரியலி என்ஜாய்டு. கங்குவாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இமேஜ் இருக்குங்க. சட்டப்பாறை அந்த ஹோல் தீம் ஆஃப் ஆல் த கிளான்ஸ் கம்மிங் டுகெதர் ஒரு இடத்துல அந்த சட்டப்பாறை இமேஜும் சரி அந்த சட்டப்பாறை சுற்றி இருக்கக்கூடிய ஐடியாவும் சரி எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. ஏன்னா அங்கே எல்லா கிளானும் ஒரு மீட்டிங்க்கு வரும்போது சட்டப்பாறையில் ஒரு குட்டி பாறை மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே கைரேகை வச்சுட்டு தான் போவாங்க. நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போதே. சிவா சாரோட ஐடியா தான் அது ஃபுல்லாக, அவருடைய ஐடியா தான். ஸோ இது ஒரு 5 டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் மொழியால் ஒன்றா இருந்தாலும் எல்லாம் ஏதோ காரணங்களால் பிரிஞ்சுட்டாங்க, எல்லாம் வெவ்வேறு ரீசன்ஸ்னால. அவங்க இந்த பிரிஞ்சுட்டவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்குற இடம் அந்த சட்டப்பாறை தான். அந்த சட்டப்பாறையில் வந்துட்டு அவங்க விரல் பதிச்சுட்டு வந்தாங்கன்னா அங்கே சொல்லுக்கு கட்டுப்படணுன்றது தான் விதி. ஆனால் அதை மீறும்போது என்ன நடக்குதுன்ற இதுதான். ஸோ அது எனக்கு நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலிங் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த இதில் ஸ்டோரி. அதுக்கு வந்து அந்த டைம் ஒன்று இருக்குது. அந்த ஒரு மாடர்ன் டே ஸ்டோரி ஒன்று சொல்லணும், இது ஒன்று சொல்லணுன்ட்டு 2 இது வரும்போது அந்த டீட்டெயிலிங் வந்து இன்னும் நாங்கள் என்ன யோசிச்சிருந்தோம்னா இன்னும் ஒரு ஃப்யூச்சரில் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொன்றுமே அழகாக ஒரு கிளைக்கதைகள் போகும். நான் ஒவ்வொன்றும் நான் சொல்கிறது என்னென்னா அதில் பாட்டு இருக்குல்ல, இப்போ ஆழிக்குள் கொடி நட்ட மாராக்கன் வழி வந்துட்டு ஆரம்பிக்குதுல்ல, அந்த ஆழிக்குள் கொடி நட்ட மாராக்கன் யாருன்றது ஒரு தனி எபிசோடு. வேழத்தை விட வச்ச கொச்சாமி வழி வந்துட்டு சொல்கிறது, அந்த வேடம் என்ன வேடம், எந்த கொச்சாமி யார், அவனுடைய கதை என்ன, ஒரு எபிசோடு. பஞ்சத்தை செய்ச்செடுத்த இளம்பன் வழி வந்து ஒரு கதை, என்ன பஞ்சம், அந்த பஞ்சத்துலேருந்து எப்படி இவங்களை இதெல்லாம் தாண்டி வந்து இந்த வழியில் வந்த கங்குவான்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது ஒன்று ஒரு எபிசோடு ஆக்கணுன்ற ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. எனக்கு இன்னொரு ஐடியாவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சட்டப்பாறைக்கு போவாங்க, அங்கே ஒரு பிரச்சனை ஆகிடும். கங்குவோட அப்பா ஸ்டேர்ஸ் மேலெலாம் ஏறி போவார், அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்க. ஈகிள் கிட்ட அவர் அம்பெல்லாம் கொடுத்து விடுவார். அப்போது அந்த அம்புலலாம் கலர் கோடு இருக்கும். அந்த கலர் கோடை வச்சு தான் யாரெல்லாம் தன்னோட அப்பாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கங்குவா தெரிஞ்சுப்பார். ஒவ்வொரு கிளானுக்கும் ஒவ்வொரு கலர் கோடட் அம்பு கொடுத்தது வந்து நல்ல ஐடியா. ஏன்னா அது ஆரம்பத்தில் நாங்கள் அந்த கிளான்ஸ் பண்ணும்போதே ஒவ்வொரு கிளானுக்கும் ஒரு கலர்னு சொல்லிட்டு பண்ணோம். அவங்க முகத்தில் பூசியிருக்கிற கலர்னு ஒன்று, அந்த கலர் தான் அம்பில் இருக்கணும். ஸோ சிவா சார் வந்து அது பண்ணும்போது அந்த அம்பில் அதை வச்சு அனுப்பிச்சா தான் எந்தெந்த கிளான்னு தெரியும், இல்லைனா வந்து அந்த எந்த கிளான்னு தெரியாது. ஏன்னா அங்கே கம்யூனிகேஷன்றது இவ்வளோ தான் இருக்குது. ஒரு பறவை கிட்ட நம்ம ஒரு அம்பை கொடுத்து விட்றோம், அந்த அம்பை கொடுத்து விடும்போது அந்த அம்பை சுற்றி இருக்கிற திங்க பார்த்த உடனே அது அப்பான்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அதோட கலரை பார்த்த உடனே யாரெல்லாம் அவரை குத்திருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே இவ்வளோ கம்யூனிகேஷனை ரொம்ப கம்மியான திங்கில் பேக் பண்ணுறது, நிறைய ஐடியாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார். இன்னும் அந்த காட்டுக்குள்ளே சண்டை நடக்கும்போது கூட கலரில் பவுடர்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு விசில் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை ப்ளோ பண்ணுற மாதிரியான ஒரு திங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, கலர் கோடட் இதெல்லாம். ஸோ இது மாதிரி நிறைய சின்ன ஐடியாஸ் வந்து சிவா சார் வந்து அவர் பண்ணும்போது இட் வாஸ் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ரைட்டர் மதன் கார்கிட்ட பேசியாச்சு. என்னுடைய ஃபேவரட் அவதார் லிரிசிஸ்ட் மதன் கார்கிக்கு வருவோம். இப்போது ஃபஸ்ட்டு இதில் என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, மியூசிக் அண்ட் லிரிக்ஸ், மியூசிக் கம்போசிங் அண்ட் லிரிக் ரைட்டிங், இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சிங்க் இருக்கணும் இல்லையா? அந்த சிங்க் ப்ரில்லியண்ட்டாக சில இடங்களில் உங்களுடைய பாடல்களில் வெளியே வந்துடும். அந்த சிங்கை பற்றி தான், அந்த பிளெண்டை பற்றி தான் நாம் பேச போகிறோம். பாகுபலியோட தீரனை பாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஹம்மிங் வரும்.
ஹூனன அப்படி ஆரம்பித்து செந்தே நான் முடியும். ஸோ இப்போ இந்த ஹம்மிங் நானால் முடிகிறதுனால செந்தேனான்னு முடித்து அந்த பாட்டு ஃபுல்லாக நீங்கள் நான் சவுண்டிங் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, இல்லை நீங்கள் செந்தேனான்னு நான் சவுண்டில் முடிச்சதுனால கீரவாணி ஹம்மிங்கில் நான் சவுண்ட் யூஸ் பண்ணாங்களா? ரிவர்ஸ் தான். அவர் அந்த ஹுனனா போட்டுட்டு அதுதான் பாட்டு டியூன் கொடுக்கும்போதே ஹுனனா போட்டார். அந்த 4லேருந்து வந்துட்டு அப்படியே செந்தேனா வந்துடும். அதில் இருந்தால் தேவசேனா பாட்டும் அதே மாதிரி தான். அந்த பாட்டுலேயும் இதே தான் வந்து அது அந்த ஒரு நாவோட கண்டினியூஷன் ஒன்று வந்துட்டு முடிச்சுட்டு எல்லாமே 4 முடிச்சுட்டு வந்துட்டு கைதாகினாள் தேவசேனான்னு சொல்லிட்டு அந்த பாட்டும் அந்த நானான்ட்டு அதுலேயும் அந்த நானா தான் வந்து அவர் அது கொண்டு போயிட்டு முடியும். தேவசேனா டியூன்லேயே இருந்துச்சு. அந்த நானா வந்துட்டு ஒரு டியூன் போடும்போது தானா தேவசேனான்னு தான் டியூனே போட்டார். ஸோ அந்த டியூன் போடும்போது தேவசேனா அங்கே இருந்துச்சு, அந்த நானா இருந்துச்சு. அதை வச்சு தான் மற்ற எல்லாமே பில்ட் ஆச்சு. அந்த ஒரு ஜேர்னி ஒன்று இருக்கும் அந்த மியூசிக்கில், அந்த படத்தோட ஒரு தீமில் இருக்கிற ஒரு ஜேர்னி வந்து ரொம்ப அது அழகாக கனெக்ட் ஆகும் ஃபுல்லாக. எனக்கு பாட்டு நீங்கள் கேட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், ஒரு மியூசிக்கும் வரிகளுக்கும் இசைக்கும் வரிகளுக்கும் என்ன தொடர்புன்னு இது நிறைய விதங்களில் ஆன்சர் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா மிச்சம் எந்த வழியில் ஆன்சர் பண்ணாலும் இது வந்து ஒரு ஃபிலாசாபிக்கலாக தான் போயிடும். அது ஏற்றுக்க முடியும், ஏற்றுக்க முடியாது, அப்படி தான் போயிடும். ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு மொழியில் நான் சொல்லணும்னா நான் மேத்தமெட்டிக்ஸ் வச்சு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி சொல்லும்போது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு இசை அப்படின்றதும் மொழி அப்படின்றதும் ரெண்டுமே 2 முடிவிலிகள். இன்ஃபினிட்டி தியரி படித்தவங்களுக்கு தெரியும். இன்ஃபினிட்டின்றது வந்து ஒன்று கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபினிட்டிஸ் இருக்குது. சில இன்ஃபினிட்டிஸோட பெருசு, சில இன்ஃபினிட்டிஸ் இதோட சின்னது. உதாரணத்துக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம சொல்கிறோம்னா 1 2 3 4ன்னு நம்ம எண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், எவ்வளோ நாளும் போயிட்டே இருக்கும். இது ஒரு முடிவிலி. இப்போ இந்த முடிவிலியோட பெரிய முடிவிலி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இருக்குது. அது என்னென்னா 0லேருந்து 1 இருக்கிற நம்பர்ஸ். 0.1 0.11 0.1111 0.1111 அவ்வளோ. அது வந்து 0லேருந்து 0.1க்குள்ளேயே 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ரியல் நம்பர்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸில் இருந்ததோட அதிகமாக இருக்குது. அதிக எண்கள் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது ஒரு இன்ஃபினிட்டியோட இன்னொரு இன்ஃபினிட்டி ரொம்ப பெருசு. மொழி ஒரு இன்ஃபினிட்டி, ஆனால் மொழி வந்து ஒரு சின்ன இன்ஃபினிட்டி. இசை வந்து ஒரு பெரிய இன்ஃபினிட்டி. நம்மளோட வேலை என்னென்னா இந்த பெரிய இன்ஃபினிட்டியில் இந்த சின்ன இன்ஃபினிட்டியை பொருத்தணும். நான் இப்போ வந்து தனா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இவ்வளோ தான் மீட்டர் நான் கொடுக்குறேன். இந்த தனாவில் நீங்கள் தமிழ்லேருந்து எத்தனை சொற்களை நீங்கள் உங்களால் கொண்டு வந்து வைக்க முடியும்? ஒரு 1000 1500 சொற்கள் தோராயமாக நான் சொல்கிறேன். தோராயமாக ஒரு 1500 சொற்கள் வச்சு வைக்கலாம். இதே இதை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். நான் வந்து கனா அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கனாவை எவ்வளோ மியூசிக் நீங்கள் பண்ண முடியும்? கனான்னு போகலாம், கனா போகலாம். நீங்கள் இன்ஃபினிட்டி, இட்ஸ் அ வெரி பிக் இன்ஃபினிட்டி நம்ம இது போகிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு மொழிக்கும் இசைக்குமான அந்த ரிலேஷன்ஷிப். இசை வந்து ரொம்ப பெரிய ஃப்ளெக்சிபிளான ஒரு திங், ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு கேன்வஸ், நம்ம கிராவிட்டி மாதிரி. அது அப்படியே ஒரு ஷார்ட் மாதிரி என்ன அதுக்குள்ளே விழுந்துச்சினாலும் அதால் ஏந்திக்க முடியும். அதை ஏந்திக்கிட்டு அதை ரேப் பண்ணிட முடியும் நம்மளால் இசையை வச்சு. மொழி அப்படி கிடையாது. மொழியை வந்து நம்ம கொண்டு வர முடியும், ஆனால் மொழியில் வந்து நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் லாங்குவேஜோட ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப எனக்கு அந்த கவிஞர்கள்லாம் நான் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, எப்படி இந்த இசைக்குள்ளே இதை கொண்டு வந்து வச்சாங்க. உங்களுக்கு இன்னும் அதெல்லாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்குது, எக்ஸிட் ஆகுதா? கண்டிப்பாக இன்னும் இருக்குது. அந்த ஆச்சரியம் வந்து எப்போவுமே போகாது. சில இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் இருக்கும், ரொம்ப க்யூட்டான ஒரு ரைமை கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப சிம்பிளான பாட்டு இருக்கும். போதை என்பது ஒரு பாம்பு விஷம் தான், சேர்ந்து குடித்தா அதுவும் சோஷியலிசம் தான். அந்த பாம்பு விஷம்க்கு சோஷியலிசம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு இது இருக்கும். ஏன்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது லாங்குவேஜில், அதை கொண்டு வந்து வைக்கும்போது அது வந்து ஒரு பியூட்டி அதில் ஆட் பண்ணுதில்ல, அதை கொண்டு வந்து அந்த மேஜிக் எப்போவுமே அந்த மேஜிக்கில் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். நான் எழுதும் போதும் மற்றவங்களுடைய ஒர்க்கை பார்க்கும்போதும் சரி எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்கல இந்த லைன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அது ஆச்சரியமாக இருக்கும். மதன் கார்கி அவர்களுடைய லிரிக் ரைட்டிங் பேட்டர்னில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைலைட் வந்து கிளைமேக்ஸ் அப்ரோச். அப்படின்னா ஒவ்வொரு விஷயமாக சொல்லிவிட்டு சேவிங் தி பெஸ்ட் ஃபார் தி எண்ட், கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் ஹை கொடுப்பீங்க நீங்கள். இந்த கிளைமேக்ஸ் ஹை அப்ரோச்சுன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா வில் டிஸ்கஸ். வனமகன் படத்தை எடுத்துப்போம். அதில் சிலு சிலுவென்று பூங்காற்று பாட்டில் வெயில் வரம் தூறுதே காடே நிறம் மாறுதே மேடையின்றி உண்மை அரங்கேறுதே. வெயில் வரம் தூறுதே ஓகே, காடே நிறம் மாறுதே ஓகே, பட் ஒரு யூனிவர்சல் ட்ரூத் ஆர் யாருமே யோசிக்காத ஒரு புது தாட்டை நீங்கள் கடைசியில் மேடையின்றி உண்மை அரங்கேறுதேன்னு வச்சிங்களேன், அதுதான் எனக்கு இந்த பாட்டினுடைய ஒரு ஹை, ஒரு பீக் மொமெண்ட்.
ஸோ இந்த அப்ரோச் தான் நான் வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஹை அப்ரோச் ஆர் சேவிங் தி பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சாக பார்க்குறேன். அண்டு முக்கியமாக இவ்வளோலாம் சொல்லனாலுமே கூட லிசனர்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போய் கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து விட்டுறீங்க, அப்படி வச்சுப்போமே. ஸோ கிளைமேக்ஸ் ஹை அப்ரோச்சில் என்னுடைய ஃபேவரட் பாட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பலே பலே பாகுபலி. மலையென தொட்டு பார்த்தோர் சொல்வாரே, புயலென கண்டோர் திகைப்பாரே, இடியென காதில் கேட்டோர் சொல்வாரே, அறிந்தவர் பாகுபலி என்பாரே. இந்த லாஸ்ட் லைன் தான் ஒரு கிளைமேக்ஸ் பஞ்ச் லைன். கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷனில் காலை காமிச்சு, கையை காமிச்சு, ஷோல்டரை காமிச்சு, கண்ணை காமிச்சு, அப்புறம் முகத்தை ரிவீல் பண்ணுற மாதிரி நீங்கள் லிரிக்கில் ரிவீல் பண்ணியிருக்கீங்களா. ஒரு ஹீரோவை எலிவேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. தொட்டு பார்த்தவங்க ஒரு விதமாக சொல்கிறாங்க, காதால் கேட்டவங்க ஒரு விதமாக சொல்கிறாங்க, பார்த்தவங்க ஒரு விதமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் கடைசியாக அறிந்தவர்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ அதுதான் எனக்கு இந்த கிளைமேக்ஸ் ஹை. எனக்கு பாகுபலி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, பாகுபலின்ற ஒரு கேரக்டரை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, இதில் வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அந்த பாட்டே நிறைய போர்க்களத்தில் தீயாவான் தாய்மடியில் பூவாவான்ற அந்த ஒரு இதுவும் அதே பாட்டில் தான். இது மாதிரி வெவ்வேறு விதமாக பாகுபலியை டிஃபைன் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுச்சு எனக்கு. அப்போ வந்து நம்ம ஒரு சின்ன வயசில் படித்த ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு யானையை வந்து நான் கண்ணு தெரியாத 4 பேர் போய் அதோட காலை தொட்டு பார்த்து தூண் மாதிரி இருக்கும், வாழை தொட்டு பார்த்து தொடப்ப மாதிரி இருக்கும், இதை தொட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு தான் அவங்களால டிஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போது கண்ணால் மட்டும் பார்த்தவங்க இப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும், காதால் அவங்க கேட்டால் எப்படி கேட்பான், ஸோ காதில் கேள்விப்பட்டவங்க எப்படி இருக்கும் ஸோ இது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அப்படி அதுதான். அது ஏன் அந்த பாட்டில் எனக்கு கிளைமேக்ஸ் ஹையாக ஒரு கடைசி பஞ்ச்லைனாக தோணுதுன்னா, கேட்டவங்க பார்த்தவங்க சொன்னவங்க அவங்களாம் அறிந்தவர்கள் கிடையாது, அறிந்தவர்கள்ன்றது கடைசியாக தான் வருது. அறிந்தவர் பாகுபலி என்பார். அது ஒரு பிரில்லியண்ட்டான எலிவேஷன். எனக்கு இந்த பாட்டில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டே வரீங்க. இந்த பாட்டு வந்து ஒரு செலிப்ரேஷன் தான், இந்த பாட்டு ஒரு கொண்டாட்டம் தான். இந்த பாட்டு அப்படியே ஒரு ஹை கொடுத்துக்கிட்டே வரும்போது இந்த செலிப்ரேஷனுக்கான பீக் எங்கே கிடைக்குதுன்னா, முழு நிலவை நீ எத்திக்கோ அப்படின்னு ஒரு லைன் வரும். அது ஆனால் கடைசியாக தான் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கூட வச்சுருக்கலாம்ல. ஆனால் முழு நிலவை நீ எத்திக்கோன்றது பீக் செலிப்ரேஷன், பீக் எனர்ஜி. அதை ஏன் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசி லைனில் வச்சிங்க? எப்போவுமே எனக்கு பாட்டு கடைசி வரைக்கும் கேட்குறதுக்கு ஒரு காரணம் வேணும். பாட்டு நான் கேட்கும்போது, சின்ன வயசுலேருந்து கேட்கும்போது அந்த பாட்டு ஏன் நான் வந்து அதோட கடைசி லைன் வரைக்கும் நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் வந்து ஒரு புக் எழுதும்போது தி பெஸ்ட்டு மோமெண்ட்டை கடைசியில் ரிவீல் பண்ணுறாங்க, ஏன் இந்த கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருக்குது. எனக்கு பல்லவியை விட எப்போவுமே சரணம் தான். நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறது, ரொம்ப அதிக டைம் எடுக்கிறது வந்து சரணம். அதுவும் 2வது சரணம் இருந்துச்சுன்னா 2வது சரணத்தோட லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ்க்கு தான் எனக்கு பல்லவிக்கு எடுத்துக்கிற டைமோட அதிக டைம் எடுத்துப்பேன். எனக்கு அந்த லைனுக்கு போகிறதுக்கு, அந்த லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணணும். இட் ஹாஸ் டு சம்மரைஸ் தி ஹோல் சாங். அதுக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணிவிட்டு அங்கே கேட்குறவங்க ரொம்ப சில பேர் தான் கேட்பாங்க. வரிகள் கேட்டுட்டு உங்களை மாதிரி கேட்டுட்டு சொல்கிறவங்க வந்து ரொம்ப சில பேர் தான். இசைக்காக கேட்குறவங்க தான் நிறைய பேர். ஆனால் அந்த வரிகளுக்காக கேட்குறவங்களுக்கும் தேர் ஷுட் பி ஒரு ரீசன். அந்த ரீசன் கொடுக்கணும். அதுக்கான ஒரு உழைப்பு தான் அது. இதெல்லாம் ஒவ்வொரு வரியும் நீங்கள் சொல்கிறது அதுக்கான உழைப்பு தான். அண்ட் RRRலேயே அவ்வளோவா யாரும் பேசாத, டிஸ்கஸ் பண்ணாத ஒரு பாட்டுனா உயிரேன்னு நினைக்கிறேன். அந்த பேட்ரியாட்டிக் சாங் இருக்குல்ல, அந்த பாட்டுலேயுமே நீங்கள் ஒரு கிளைமேக்ஸ் ஹை அப்ரோச் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உன் மீது தூவி வணங்க செம்பூக்கள் போல் என் குருதி, நான் ஆழ்ந்தயர்ந்து உறங்க மடியாக நல்கு அமைதி, நான் வீழும்போதும் நூறாகுவேன் உனக்கென்றும் இல்லை இறுதி. இந்த பாட்டு எழுதும்போது நான் ராஜமௌழி சார்கிட்டையும் சொன்னேன், எனக்கு பேட்ரியாட்டிசம்னா பெருசாக இல்லை சார். ஆனால் நான் வந்து எல்லாம் குளோபலாக எல்லாத்தையும் விஷயம் பார்ப்பேன். நம்ம ஒரு மனிதர்களாக எல்லாம் சேர்ந்து போகணும், தனித்தனியாக பிரித்து அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இந்த லைன் எழுதும்போது எனக்கு அப்படி மூவ் மீ அப்படியே பயங்கரமாக. நான் வீடும் போதும் நூறாகுவே நீ உனக்கு என்றும் இல்லை இறுதின்ற அந்த மோமெண்ட்டில் எனக்கு நிறைய பண்ணுச்சு. இதெல்லாம் கீழே விடுறதெல்லாம் இது கிடையாது, உனக்கு நான் சொல்கிற நன்றி தான், என்னோடய ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு சொல்கிற நன்றி தான், இதுன்னு சொல்லிட்டு அந்த இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட்டுக்கு வந்து நான் ராஜமௌழி சாருக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேர் என்ன திட்டினாங்க அந்த பாட்டில். எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லேயும் ஜனனின்னு தான் அந்த பாட்டு இருக்கும், தமிழில் மட்டும்தான் உயிரேன்னு இருக்கும். ஏன் வந்து ஜனனி நீங்கள் பயன்படுத்தலைன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் கேட்டாங்கன்னா, தமிழ் பாட்டு நான் தமிழ் சொற்கள் வச்சு பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அது ஒரு பியூர்னஸ் இருக்கட்டும், ஒரு தேசத்தை பார்த்து உயிரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு கால், அந்த கால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கால் மேபி அது ஒரு அம்மானு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒரு தேசத்தை பார்த்து அம்மானு சொல்லி கூப்பிட்ருந்தா, ஆனால் மெலடி இல்லை நமக்கு, அது மாதிரியான ஒரு மெலடி கிடையாது. ஜனனின்னு பயன்படுத்தியிருந்தா
பயன்படுத்தியிருக்கலாம். எனக்கு ஏனோ அதில் வந்து ஒரு இது வரல. ராஜமௌலி சார் எனக்கு வந்து அந்த ஒரு இது கொடுத்தாரு, ஃப்ரீடம் கொடுத்தாரு பண்ணுறதுக்கு. இறுதியை எப்படிங்க இறுதியில் வச்சிங்க? ஏன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்னுடைய ஜேர்னியை, ஸ்ட்ரகிளை, விஷனை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுது. உனக்கு எண்டே இல்லைன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த இறுதியை நீங்கள் இறுதியில் வச்சது தான் எனக்கு இந்த பாட்டினுடைய கிளைமேக்ஸ் ஹை. படத்தோட தீமும் அதுதான். நான் கீழே விழறேன், ஆனால் நான் 100 பேரை ஆயிட்டு போகிறேன். நான் மட்டும் விழலை, நான் விழும்போது ஒரு 100 பேர் முளைக்கிறாங்க என்ன மாதிரி. அந்த ஒரு தாட் தான் படத்தோட கதையும். படத்தோட ஒருத்தர் விழறான்னா இன்னொரு 100 பேர் எழுறாங்க அந்த போராடுறதுக்காக, ஒரு காப்பாற்றுறதுக்காகன்ட்டு. எனக்கு அந்த அந்த கடைசியில் நீங்கள் அதான் சொன்ன மாதிரி அது அங்கே ஸ்டுடியோவில் உட்காந்து எழுதினேன். டியூன் அங்கே ஒரு தனி கேம்ப் மாதிரி ஒன்று பண்ணிருந்தாங்க ட்ரிபிளாருக்கு. அந்த கேம்பில் உட்காந்துட்டு டியூன் அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். 4 ஃப்ளோர் இருக்கும். எங்கள் ஃப்ளோரில் 4 லிரிக் ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருப்போம் பாட்டு கேட்டுட்டு. ஸோ நாட்டு ஆகட்டும், இந்த பாட்டாகட்டும், எல்லாமே நாங்கள் வந்து ஒரே சமயத்தில் 4 லிரிக் ரைட்டர்ஸ் எழுதிட்டு இருந்தோம் டியூன் கேட்டுட்டு. RRR படத்தில் கொம்பா உங்காடா பாட்டு இருக்குல்ல, அதுலேயுமே இந்த அப்ரோச் இருக்கும். அண்ட் அதில் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து எது தெரியுமா? மானக்கா ஓடாத என்கிட்ட வாயேன், மயிலன்னா ஒரு நாள் உன் தோகை தாயேன். நிறைய அந்த சாங்கே எனக்கு அந்த டியூன் வந்து அவர் ஃபஸ்ட்டு வாட்டி எனக்கு கீரவாணி சார் போட்டு காட்டினப்போ நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நிறைய கதைகள் பேசிக்கிட்டே இருப்போம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த டியூனை போட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில, அந்த படத்தில் 3 பாட்டு அதே டியூனில் வரும். கொம்பாவும் காடா, குமரம் பீமனும், அப்புறம் அவர் சின்ன பொண்ணுக்கு ப்ரிசனில் பாடுற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அதுவும் சின்ன சாங். 3 பாட்டும் ஒரே டியூன். ஆனால் மியூசிக் அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதெல்லாம் அந்த மியூசிக்லேயே அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அது டியூனாக ஒரே டியூன் எல்லாம், அப்போ ஃபுல் பாட்டும் அதே டியூனில் வரும். இந்த டியூன் போடும்போது அவர் வந்து எனக்கு கீரவாணி சொன்னார், எனக்கு வந்து இந்த பாட்டுக்கு வந்து எல்லா பாட்டுக்கும் ஏதாவது இங்கேருந்தாவது இன்ஸ்பிரேஷன் வரும் அவருக்கு, இது மாதிரி பண்ணலாம். இந்த பாட்டுக்கு வந்து எனக்கு ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்னாரு. அந்த பாட்டு வந்து அந்த பாட்டோட இதில் வச்சு அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு புது பாட்டு கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். அவர் அது ஏன் என்கிட்ட சொன்னாருன்னு தெரில, எனக்கு அந்த டியூன் அப்படியே மைண்டில் ஓடிச்சு. எனக்கு கொம்பாவும் காடா கோட்டா அப்படியே வந்து நான் அந்த பாட்டை ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு டியூன்லேயே பாடிட்டு இருப்பேன் நிறைய வாட்டி. நான் எழுதும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பேன், ஆனால் வெவ்வேறு டியூன். ஆனால் அந்த டியூன்லேயே எனக்கு மைண்டில் வந்துடும். அவர்கிட்ட போயிட்டு அந்த பாட்டை பாடி காட்டும் போது கூட நான் வந்து அந்த ராசாத்தி உன்னை டியூனில் பாடி காட்டினேன். அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபுல்லாக. அந்த டியூன் சொன்னதுனால அந்த மைண்டில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பார். அந்த அதில் அதே மாதிரி இதோட ஆடாடுங்காடா மாடாடுங்காடான்னு இன்னொரு லைன் வரும் அந்த பாட்டில், அதே பாட்லேயும். அதுவும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஆடாடுங்காடா ஆக்சுவலி 2 சிலபிள் தான் இருக்குது. ஆடு ஆடும் காடா, மாடு ஆடும் காடான்னு சொல்லிட்டு அதை கேட்குற அந்த ஒருத்தங்க. மயில் அண்ணான்னு எழுதுனீங்க பாருங்கள். ஏன்னா ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும், இது நிறைய பாட்டில் இருக்காது. ஹீரோயினை வந்து மயில்னு சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் கரெக்டாக மயில் அண்ணா ஒரு நாள் உன் தோகை தாயன்னு எழுதிருந்தீங்க. எல்லாமே வந்து அக்கான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மீல் தான் வந்து தோகையை விரிச்சுக்கிட்டாடும். அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே மோஸ்ட் பொலிட்டிக்கல் சாங்னு நான் ஃபீல் பண்ணுற ஒரு பாட்டு, நீங்களும் ராஜு மேனனும் க்ரியேட் பண்ண ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், கடவுளும் நானும். அதில் பூக்களை கொய்வானேன், பூசைகள் செய்வானேன், நெருக்கத்தில் இருப்பவனை நெரிசலில் காண்பானேன். ஃபஸ்ட்டு 2 லைன் நிறைய இடத்துல சொல்லுவோம், கேட்டிருப்போம். ஆமாம், இந்த சப்ஜெக்ட் பற்றி பேசினா இதை சொல்லுவாங்க, யூஷுவல், கரெக்ட். ஆனால் கடைசியில் ஒரு போய்ட்ரியும் வருது, ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு இமேஜும் வருது. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினை நீங்கள் வைக்கிறீங்க, நெருக்கத்தில் இருப்பவனை நெரிசலில் காண்பானேன். இதுதான் எனக்கு இந்த பாட்டினுடைய ஒரு ஹை. அந்த ஒரு சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மா வந்து நிறைய கோயில்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஏன் போகிறோன்னே தெரியாது, அவங்க சொல்கிறாங்கன்றதுனால பிளைண்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கூட போயிட்டுருப்போம். நிறைய நாள் போயிட்டு கூட்டத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு அது கோயிலுக்குள்ளே போயிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போதெல்லாம் ரொம்ப எதுக்கு போகணுன்ற மாதிரி ஆகிடும். ஃபுல்லாக எல்லோரும் நசுக்கிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஏன் போகணுன்ட்டு. அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்தால் இருக்கிற அந்த இருக்கிற கேள்விகள் தான் நிறைய திங். ஏன் ஒரு கடவுள்ன்றதை வந்து இப்படி தான் ஒரு உருவம்னு வச்சுட்டு பண்ணணுமா, இப்படி தான் பண்ணணுமா, இங்கே தான் போய் பார்க்கணுமா, எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் கோயிலுக்கு போகணும், அதான் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னா. ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குற அந்த ஒரு ஏஜ்லேருந்து ஆரம்பிச்சது இந்த கேள்விகள்லாம். இந்த பாட்டு பண்ணும்போது இந்த பாட்டு ஆக்சுவலி நான் தனி பாடலாக நான் எழுதி வச்சுருந்தேன். ராஜமேனன் அவருக்காகன்ட்டு நான் பண்ணல. நான் வந்து நிறைய தனி பாடல்கள் அப்பப்போ தோணும், ஏதாவது ஃப்ளைட்டில் போகும்போதோ இல்லை எங்கேயாவது லாங்கில் போகிற சமயத்தில் ஏதாவது பாட்டு தோணுச்சுன்னா கிடக்கிட்டு எழுதி வச்சுருவேன். இது மாதிரி ஒரு தாட். அது மாதிரி நிறைய பாட்டு எழுதி வச்சு என்னோட கிளாசிக்கல் மியூசிக் பண்ணுறாங்கல்ல, கர்நாடிக் மியூசிக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அனில் ஸ்ரீனிவாசன், சிக்கல் குருச்சரன், ராஜீவ் மேனன், இவங்களுக்கு நான் அனுப்பி வச்சுருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு கர்நாடிக் கான்சர்ட்ஸில் பண்ணணும் இந்த பாட்டை, இது மாதிரி பாடல்கள் நான்ட்டு சில பாடல்கள் எழுதி வச்சுருப்பேன். அதில் நான் நிறைய பாட்டு கொடுத்தப்போ மற்றவங்க எல்லாரும் அந்த பாட்டை விட்டுட்டாங்க.
எல்லாம் வந்து இது வந்து இந்த பாட்டை விட்டுட்டாங்க. நிறைய பேர்கிட்ட பாடணும் இந்த பாட்டு வேணான்னு இந்த பாட்டு தவிர்த்து மற்ற பாட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ராஜமேனன் பார்த்துட்ட உடனே இதுதான் பாட்டு, இதில் தான் வந்து அப்போசிஷன் இருக்குது, இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அவர் கம்போஸ் பண்ணி பாடி மார்கழியில் கான்சர்ட்டில் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணார். அது பெரிய விஷயம். அது அவர் பண்ணது செம்ம போல்டான ஒரு மூவ். நம்ம இதில் வந்து மயிலாப்பூரில் கான்சர்ட்டில் மார்கழி சீசனில் அந்த பாட்டை வி லான்ச்ட். கடவுளும் நானும் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுங்கள். கடவுளும் நானும் பேசிடும்போது நடுவினில் தரகர்கள் இதற்கு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த முதல் 2 வரி என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த பாட்டை ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணி இந்த பாட்டு எதை பற்றினது அப்படின்ற மொத்தத்தையுமே சொல்லிடுச்சு. எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, ஒரு பாட்டினுடைய ஃபஸ்ட் லைன் அப்படின்றது ஒரு வெல்கம் நோட் மாதிரி, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கணுமா, இல்லை கம்ப்ளீட் சம்மரி ஆஃப் த ஹோல் சாங்காக இருக்கணுமா? ஒவ்வொரு பாட்டுக்கும் வேறு ரோல் இருக்குது. இந்த பாட்டு வந்து கேட்க வைக்கிறதுக்கு, இந்த பாட்டை முழுசாக கேட்க வைக்கிறதுக்கு முதல் லைன் வந்து நீடட் தட் கைண்ட் ஆஃப் ஒரு ஷாக், ஒரு பேங் ஒன்று. அது கொடுக்கும்போது அந்த முதல் வரியில் அது கொடுக்கும்போது எல்லாரையும் கவனிக்க வச்சிரும், என்ன சொல்கிறாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைனை நம்ம கடைசியில் இங்கே வச்சுட்டு இருந்தோம்னா, இது கடைசியில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது வைக்கிறோம்னா, அது எனக்கு தெரியல. இதை முன்னாடி ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்கான சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட்ஸை அந்த பாட்டு முழுக்க வச்சுட்டு வரும். இது வந்து இந்த பாட்டுக்கு இந்த டெக்னிக் ஐ எம்ப்ளாய்டு. ஃபர்ஸ்ட் லைனில் ஐ கேவ் தி பேங்க் ஆன் திங் அ கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட்ஸ், இதனால தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன்றது மற்ற எல்லாமே இது பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, லிரிக்ஸ் அண்ட் மாண்டாஜ் சிங்க். உங்களுடைய நிறைய பாடல்களில் லிரிக்கும் விஷுவல்ஸுக்கும் ஒரு பயங்கரமான இன்சேன் லெவல் ஆஃப் சிங்க் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். வந்தாய் ஐயா பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். நீ வீட்டிடும் தோரணையாலே பாறைகளும் அரியாசனமாய் உன் பேரை தம்மில் தாமே செதுக்கிடும் கல்வெட்டாய். கரெக்டாக இந்த லைன் வரும்போது அப்படி அரசனாக அவன் எங்கே இருந்தாலும் அவன் அரசன் அப்படின்ற ஒரு ஃபீலோட பாகுபலி என்ன பண்ணுவார்னா, ஒரு பாறை மேலே உக்காந்துருப்பார், மக்கள்லாம் கேட்டுட்ருப்பாங்க. இந்த சிங்க் பற்றி சொல்லுங்கள். அந்த மாண்டேஜ் பார்த்துட்டு எழுதினேன். இந்த பாட்டு மட்டும் எனக்கு பாட்டு வந்துருச்சு, ஃபுல்லாக தெலுங்கு பாட்டு வந்துருச்சு. தெலுங்கு பாட்டு கேட்டுட்டு அதே மாதிரி விஷுவல்ஸ் பார்த்துட்டு அந்த விஷுவலுக்கு சிங்க் பண்ணி நான் தமிழில் எழுதினேன். டியூனுக்கு தான், இது லிப் இல்லை, இந்த பாட்டில் யாரும் பாட மாட்டாங்க, அந்த டியூனுக்கு தான் எழுதணும். அந்த டியூனுக்கு அந்த விஷுவலுக்கு எழுதினேன், அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு சிங்க். நான் எப்பவுமே பாடல்கள் வழியாக கதைகளை நகர்த்துகிற ஆர் தன்னுடைய படத்துக்கு மிகப்பெரிய பலமாக பாடல்களை யூஸ் பண்ணுற டிரெக்டர்ஸை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அட்மையர் பண்ணுவேன். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிரெக்டர் எஸ் ராஜமௌலி. தொடர்ந்து அவருடைய படங்களில் பாடல்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். லிரிக்ஸ் வழியாக அவர் கதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே வருவார். சூப்பராக இருக்கும். சாங் மாண்டாஜஸையும் லிரிக்ஸையும் அவர் மேட்ச் பண்ணுற விதம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் டில் டேட் பர்சனலி ஐ ஃபீல் கொமுரம் பீமானோ பாட்டு தான் அவருடைய பெஸ்ட் விஷுவல்ஸ் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே அது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிரும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னால் அதுலேருந்து வெளிலே வர முடியல. அதுக்கப்புறம் படம் ஓடிட்டே இருக்கானா நான் இன்னும் அதுலேயே இருந்தேன். அதனுடைய லிரிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கு அவர் மேட்ச் பண்ணி மாண்டாஜஸ் விஷுவல்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும், பயங்கரமாக இருக்கும். ஆறொன்றை போலே தன் குருதி கண்டானோ, தாய் மண்ணின் நுதலில் பொட்டாய் ஆகின்றானோ, அம்மா காலில் மருதாணி ஆகின்றானோன்னு வரும்போது கரெக்டாக ஒரு அம்மா காலுக்கிட்ட இவரோட ரத்தம் போகும், அவங்க லைட்டாக கால் எடுப்பாங்க. கலங்கிருச்சுங்க எனக்கு. எனக்கும் அந்த பாட்டை எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. அந்த பாட்டு நான் வந்து அந்த பாட்டு அவர்கிட்ட கேட்டேன். பயங்கர டைட் லிப் அந்த பாட்டுக்கு ஃபுல்லாக. அந்த தயவு செஞ்சு தமிழில் எடுங்க சார் இந்த பாட்டை, நான் தமிழில் எடுத்திங்கன்னா நம்ம உணர்ச்சியை அழகாக கொண்டு வரலாம், நம்ம இன்னும் ரொம்ப இதுவாக பண்ணலாம். இந்த ஒரு பாட்டு, வேறு எந்த பாட்டு கூட நான் கேட்கல, ஃபுல் படம் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஆனால் இந்த பாட்டு மட்டும் எனக்காக தமிழில் எடுங்க அப்படின்னு. ஓகே, இட்ஸ் இம்பாசிபிள். யூ ஷுட் கம் டு தி ஷூட்டிங் ஸ்பாட். நீங்கள் அங்கே பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. பாவம் அந்த ஜூனியர் என்டிஆர் வந்து அவரை போட்டு வெயிலில் தொங்க விட்டு இது பண்ணி விட்டு ஒவ்வொரு ஷாட்டும் அத்தனை டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒரு லாங்குவேஜ் எடுக்கிறதுக்கே அத்தனை நாள் அவங்க எடுத்தாங்க அந்த பாட்டை. அது இன்னொரு லாங்குவேஜில் எடுக்கணும்னா திருப்பி அதை எல்லாத்தையும் வச்சு அதை லிப்ஸிங் பண்ணி பண்ணுறது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ அதை லிப்ஸிங் பண்ண வேண்டிய சாங் ஆச்சு. அந்த படம் தான் படத்தில் ஐ திங்க் டைட் லிப் சாங் அதுதான் நினைக்கிறேன். பயங்கர க்ளோஸ்அப், ஃபுல்லாக செம்ம அல்ட்ரா க்ளோஸ்அப் அந்த பாட்டுக்கு. ஸோ அதை எழுதுறது பயங்கர டஃப்பாக இருந்துச்சு அந்த சாங் எழுதுறதுக்கு. ஏன்னா அந்த கான்செப்டை மேட்ச் பண்ணோம். அந்த பாட்டுக்கும் அவர் வந்து என்ன சொன்னார்னா, என்கிட்ட ரொம்ப அதோட ப்ரீஃப் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அவர் கொடுக்குற ப்ரீஃப், இந்த பாட்டுக்கு எனக்கு வந்து பிரெயின் வேணாம், எனக்கு வந்து ஜஸ்ட் ஹார்ட் தான் வேணும். ஏன்னா அந்த பீரியடில் வந்து இந்த மாதிரி பாட்டு தான் மக்களோட மனசை மாற்றுச்சு. அவங்க சொல்கிறது எல்லாம் ரொம்ப சிம்பிளான திங்ஸாக இருக்கும்.
ஒரு போய் அந்த மரத்தை போய் வெட்டிக்கிட்டு வந்தேன். அந்த மரத்தை போய் வெட்டிக்கிட்டு வந்தப்போ எனக்கு எதுவுமே அதில் தோணல. ஆனால் அதை வெட்டிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சேன். வீட்டில் வந்து வச்சதுக்கப்புறமா அதை பார்க்க அது கடவுள் மாதிரி தெரிஞ்சுது. அதை நான் கும்பிட ஆரம்பித்தேன். இது மாதிரி ரொம்ப சிம்பிள் திங்ஸ் வச்சு அப்படியே மனசுலேருந்து என்னெல்லாம் தோணுதோ அதை வச்சு சொல்லிட்டு பாட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் தான் நிறைய அந்த பேட்ரியாட்டிக் சாங்ஸ் அங்கே பண்ணது தான் அங்கே அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கை நிறைய பேருக்கு கொண்டு வந்துச்சு. எனக்கு அது மாதிரி பாட்டு வேணும். அது ரொம்ப வந்து அறிவு சார்ந்த பாட்டாக இது இருக்கக்கூடாது, ரொம்ப இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹி காட் இட். இதுவும் விஷுவல்ஸையும் அந்த லைன்ஸ் என்ன இருக்குது, இந்த லைன்ஸ்க்கு என்ன விஷுவல்ஸ் இருக்குது, அந்த விஷுவல்ஸ் என்ன வரப்போகுது எல்லாத்தையும் க்ளீனாக அவர் சொல்லிட்டார் ஒவ்வொரு இதுக்கும். அதனால் அது எனக்கு இன்னொரு திங்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து தமிழுக்கு குமரம் பீமனேன்னு தான் நான் போட்டிருக்கணும். நான் குமரம் பீமனேன்னு போட்டிருக்கணும். ஏன்னா அந்த டயலாக் வந்து அவன் அந்த பாட்டுக்கு முன்னாடி குமரம் பீமனை பார்த்து பேசுகிறான். அவனோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து குமரம் பீமா நீ மண்டிடுவியா, நீ இது பண்ணுவியான்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு பேசுகிற அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். செம்ம பவர்ஃபுல் டயலாக் எனக்கு. ஆனால் லிப்பு ஃபுல்லாக ஓஹோல போகுது. குமரம் பீமடு தான் குமரம் பீமடுன்னு போகுது. அந்த போகும்போது என்னால் போட முடியாது. பயங்கர ஆடாக இருந்திருக்கும் அது போட்டிருந்தா. ஸோ நான் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு, தேர்ட் பர்சனில் குமரம் பீமன் கிட்ட பேசுகிறான். இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து பேசும்போதே குமரம் பீமன் மண்டிடுவான்னு நினைக்கிறியா, இது பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன்லேயே தேர்ட் பர்சனாக பேசுவான். அவன்கிட்டே அவன் தேர்ட் பர்சனாக பேசுகிறான். தேர்ட் பர்சனாக அவனை வச்சுட்டு பேசிட்டு பாட்டு முழுக்க குமரம் பீமன் மண்டிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ எல்லாருமே தேர்ட் பர்சனில் மாற்ற வேண்டியிருந்துச்சு. இல்லை, இன்றைக்கி காலையில் இந்த இன்டர்வியூக்காக நான் குமரம் பீமான பாட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு லேசாக கண்ணு கலங்கிருச்சு. அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல் விஷுவல்ஸ். ஸோ எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி, உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய லிரிக் ரைட்டிங் ப்ராசஸில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, அண்டார்டிகா பாட்டில் என் தேசம் போலே உன்னை நேசிப்பேன் அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த லைனு வெரி வெரி ஸ்பெசிஃபிக் டு ஜெகதீஷ்ன்ற கேரக்டர். ஒரு மிலிட்ரியிலேருந்து வந்த ஒருத்தருடைய கேரக்டர். அவனுக்கு ஒரு லவ் வந்துச்சுன்னா அவன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்றதுக்காக நீங்கள் அதை எழுதிருக்கீங்க இல்லையா? அப்போது ரொம்ப கேரக்டர் ஓரியன்டாக, ரொம்ப ஸ்டோரி ஓரியன்டாக நீங்கள் ஒரு லைன் எழுதும்போது பர்சனல் ஸ்பேஸில் எங்களை அது டச் பண்ணாமல் போயிடுமோ கொஞ்ச நாள் கழிச்சு? ஃபஸ்ட்டு கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹை இருக்கும், அப்படி இருக்கும். பட் கொஞ்ச நாள் கழித்து கேட்கும்போது பர்சனல் ஸ்பேஸில் அது ரெலவெண்ட்டாக இருக்குமா, இருக்காதா, இந்த டவுட் உங்களுக்கு இருந்திருக்கா? ஆனால் அதே மாதிரி கண்ணாணி தூங்கடா பாட்டு இருக்குல்ல, அதில் லீலை செய்து என்னை நீ கவிழ்க்க, காலை மோதி உன்னையும் கவிழ்க்க, காயம் என்னால் கொண்டாயடா. வெரி வெரி ஸ்பெசிஃபிக் டு தட் சிச்சுவேஷன். அப்போ தான் அந்த சீன் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாட்டு அங்கே நீங்கள் இந்த லைனை யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கொஞ்ச நாள் கழித்து ஸ்டாண்டலோனா இந்த படத்தை விட்டுட்டோன்னா ஸ்டாண்டலோனா இந்த பாடல்கள் ஆர் இந்த லிரிக்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடுமோ அப்படின்ற கன்சர்ன் எனக்கு இருக்குது. கரெக்டு தான், நல்ல கரெக்டான கேள்வி. ஏன்னா எப்போவுமே ஒரு பாட்டு பண்ணும்போது 2 தாட் இருக்கும், 2 ஆங்கிள் இருக்கட்டும். இது எல்லாருக்கும் ஜென்ரலாக பொருந்தணுமா, இல்லை இந்த படத்துக்கு மட்டும் பொருந்தணுமா? இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேன் இண்டியா படம் எடுக்கணுமா, இல்லை ஒரு நல்ல தமிழ் படம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குற அந்த கேள்வி தான். நம்ம ரொம்ப அழகாக ஒரு லோக்கல் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு படம் நம்ம எடுத்து, இப்போ கடைசி விவசாயி மாதிரியான ஒரு படம் வந்து எனக்கு எவ்வளவு லோக்கலைஸ்டாக இருக்கோ அது அவ்வளோ இன்டர்நேஷ்னல். எனக்கு இந்த பர்சனலைசேஷன் தான் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்க்கோன்ட்டும் நிறைய சமயத்தில் எனக்கு தோணும். ரொம்ப சில பாடல்கள் வந்து நம்ம ஜெனரிக்காக பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு சில ஸ்பெசிஃபிக் வேணாம், நம்ம ஜெனரிக்காக போகலான்னு சொல்லிட்டு போன பாடல்களும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்ன மாதிரி பாடல்கள் பண்ணுவோன்ட்டு. இந்த பாட்டு அந்த நீங்கள் சொன்ன அந்த பர்டிகுலர் லைன் ராஜமௌலி இப்படி தான் வேணும்னு கேட்டார். அவர் எனக்கு எக்ஸாக்ட்லி இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டார். ஏன்னா இது தெலுங்குலையும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தமிழில் தான் இந்த பாட்டு முதல்ல எழுதணும். அந்த பாட்டு தமிழில் எழுதிட்டு அப்புறம் தெலுங்கில் பண்ணோம். அந்த பாட்டு ஒரு 2-3 பாட்டு அதில் அப்படி தான் பண்ணோம். ஏன் அப்படி கேட்டார்னா, அதுக்கு முன்னாடி அவர் வந்து கண்ணனை பற்றி தான் பாடிட்டு இருக்கா. இவ்வளவு நாள் கண்ணனை பற்றி பாடிட்டு இருக்கான். அவனை பற்றியும் ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அவனாகவும் இருக்கலாம், கண்ணா நீ தூங்கடான்ட்டு. இவன் இங்கே தூங்காமல் இருக்கான், இவனை தூங்க வைக்கிறதுக்காக அவங்க பாடிட்டு இருக்கா. ஆனால் அது கண்ணனுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் கண்ணன் செலிப்ரேஷனுக்காக அங்கே பாடிட்டு இருக்கா. இது வரைக்கும் எல்லா ரெஃபரன்ஸும் அங்கே இருக்கும். ஆனால் இந்த கடைசி லைனில் மட்டும் அந்த ரெஃபரன்ஸ் கண்ணனுக்கு இருக்காது, இவனுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்ன பாடுறா இவ, யாருக்காக பாடுறா இது கண்ணனுக்கான பாட்டு இல்லையேன்னு எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. இப்போ அவங்க ரியாக்ஷன்லேயும் அந்த லைன் இருந்துச்சுன்னா தான் அந்த ரியாக்ஷனுக்கும் ஒர்க் ஆகும். நமக்கு தான் பாடுறான்ற அந்த கன்வே ஆகிறதும் இங்கே அப்போ தான் கன்வே ஆகும். அது வரைக்கும் மிக்ஸ்டு சிக்னல்ஸ். ஆமாம், கரெக்ட். அந்த லைன் கன்ஃபர்மேஷன் அதான். இப்போ நாம் கதைக்கும் கேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப ட்ரூவாக இருக்கிறது, சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்கிறத பற்றி பேசணும். அந்த படத்தினுடைய வேர்ல்டுக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்கிறத பற்றி பேசணும். அதனுடைய ரெலவன்ஸ் பர்சனல் லெவலில் இம்பாக்ட் பண்ணாமல் போயிருமோன்றதை பற்றி பேசணும் இல்லையா? எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ கூகுள் மாதிரி ஒரு பாட்டாக இருக்கலாம், இல்லைனா செல்ஃபி புள்ள மாதிரி ஒரு பாட்டாக இருக்கலாம்.
செல்ஃபின்ற ஒரு கல்ச்சரோ இல்லை டேர்மோ இல்லைனா அந்த ஹோல் கூகுள் கல்ச்சர் ஆர் 100 வருஷம் கழிச்சு இன்ஸ்டாகிராமே இல்லாமல் கூட போகலாம். அந்த டைமில் இந்த பாடல்களுடைய ரெலவன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆகலாம். ஆனால் இன்றைக்கும் அந்த ஸ்மூத்தாகி செல்லும் ஃப்ளாப்பி டிஸ்கவல் பாட்டு ஓடும்போது அது கேட்கும்போது என்ன ஃப்ளாப்பி டிஸ்க்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு தாட் தான் அது ஒரு காலத்தோட ஒரு மியூசியம் மாதிரி தான் அந்த பாட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மியூசியம் போய் நீங்கள் விசிட் பண்ணும்போது எல்லா பழைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போகிறீங்களா, ஓ இப்படிலாம் இருந்திருக்கா, ஓ கிராமஃபோனா, ஓ இதுவா, செல்ஃபினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு ஜென்ரேஷன் வரும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி போகிற அந்த ஒரு ஜென்ரேஷன் ஒன்று வரும். அவங்களுக்கு இந்த பாட்டு வந்து ஒரு மியூசியம் ஆகிடும். டைம் கேப்சூல் தான் அது. ஒரு பாட்டும் ஒரு டைம் கேப்சூல். சில பாட்டு அப்படி தான் இருக்கும். அந்த பாட்டில் அந்த டைம் அப்படியே உறைஞ்சிருக்கும். என் காதல் வெங்காய விலை போல குறையாததுன்ட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போதே வெங்காய விலை குறைஞ்சிருக்கும். ஆனாலும் அவர் எழுதின அந்த பீரியடில் அது ஒரு டைம் கேப்சூல். அந்த பீரியட் வெங்காய விலை ஏறி இருக்கு பயங்கரமா, அதனால தான் ஒரு பாட்டில் வர அளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்து கேட்குறவங்களுக்கு வரும். சென்னை 28 கூட ஒரு லவ் பாட்டில் சிக்கன் குனியாலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அவர் பன்றி காய்ச்சல்லாம் ஒரு லவ் சாங்கில் கொண்டு வந்திருப்பார். அந்த பன்றின்ற வேர்டை வந்து ஒரு லவ் சாங்கில் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அது ஹிஸ்ட்ரியிலே இல்லை. ஒரு பன்றி காய்ச்சல் தான்னா கூட அந்த பன்றின்ற வேர்டை ஒரு லவ் சாங்குள்ளே கொண்டு வந்து வைக்கணுன்ற அந்த தாட் இருக்குல்ல, தட்ஸ்லாம் கிரவுண்ட் பிரேக்கிங். அதில் மல்டிபிள் வாய்ஸஸ் ஒர்க் ஆகாது, டூயட் பெருசாக பிடிக்காதுன்றது லிரிக் ரைட்டராவா இல்லை லிஸ்னராகவே? எனக்கு மோஸ்ட்லி சாங்ஸ் வந்து எனக்கு சிங்கிள் வாய்ஸ் சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்கறதுக்கு. எழுதுறதுக்கும் அதே மாதிரி தான். ஒரு தாட் எழுதலாம், இதெல்லாம் இவங்க எழுதிட்டு இருக்கும்போது இவங்க என்ன நடுவில் வந்து சொல்கிறது, ஏன் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டுலாம் வரும் எனக்கு. நான் சில பாட்டில் எனக்கு கோவமே வரும், ஏன் இந்த இவ்வளோ பெரிய பாட்டில் ஏன் இவங்க நடுவில் வந்து பாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவம் வரும். அது அழகாக போயிட்டு இருக்கிற பாட்டில். டூயட் சாங்ஸில் மன்னிச்சிருவேன். சில அந்த மேல் ஃபீமேல் டூயட்ஸில் நிறைய பாடல்களை எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி எழுதும்போது எனக்கு இதில் திடீர்னு சில்ட்ரன் வாய்ஸ் வரும்போது எனக்கு ஏன் சில்ட்ரன் இந்த பாட்டில் ஃபுல்லாக ஒரு அழகாக ஒரு லவ் சாங் போயிட்டுருக்குது, திடீர்னு ஏன் குழந்தைங்க வந்து பாடணும், அது இல்லாமல் அது வந்து ஃபீமேல் கோரஸாக பண்ணுங்கள் இல்லை இவங்களோட கோரஸாக பண்ணுங்கன்னா இல்லை அது அப்படி தான் வேணும். அப்படி இருக்கும்போது தான் அது விஷுவல்ஸாகவே அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக அந்த இடத்துல போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது அப்போ அழகாக அது மேட்ச் ஆச்சு. அது அங்கே நான் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா ஒரு எராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு, கைண்ட் ஆஃப் இட் டச்சஸ். அந்த சாங் வந்து நிறைய லைன்ஸ் வந்து டச்சஸ் தி எராட்டிசிசம் அண்ட் உடனே அடுத்த லைன் வந்து இட்ஸ் அப்படி கொஞ்சம் செட்டில் பண்ணி விட்டுரும். உதாரணத்துக்கு அருவி கால்கள் கொண்டு ஓடை இடை என்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய் அப்படின்ற ஒரு லைன் வரும். ஸோ இப்போ வந்து அவளோட ஒரு நீர்நிலைகள் மூலமாகவே அவளுடைய அழகை வந்து அப்படியே வரைஞ்சிட்டு போகிறது. இது வரைக்கும் வரும் உன்னை கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய் அப்படின்ட்டு, கடலில் மீனாக நானாக ஆணையிடு அப்படின்ற ஒரு லைன் வரும். இப்போது அந்த நெஞ்சத்தில் என்ன நீந்த விடுன்ற லைன் வந்து இட்ஸ் டச்சிங் தி எராட்டிசிசம் வெரி க்ளோஸ். ஓகே, அதில் நான் அலைகள் மீதேறி அந்த லைன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உடனே அதுக்கு அடுத்த லைன் வந்து பேராளம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமேன்னு சொல்லும்போது இஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி ஃபிசிக்கல் நெஞ்சம், இஸ் டாக்கிங் அபவுட் தி மைண்ட் டெப்த் ஆஃப் தட் உமன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ப்ரீவியஸ் லைனை வந்து இது அப்படியே சக் பண்ணிக்குது ஃபுல்லாக. அதில் இருந்த எராட்டிசிசம் எல்லாம் சக் பண்ணிட்டு இட் ஜஸ்ட் டேக்கிங் சாங் டு தி நெக்ஸ்ட். ஸோ அந்த ஒரு திங் வந்து இட் ஒர்க்ஸ். இப்போ நிறைய சமயத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக எழுதுறது பிடிக்காது. சில சமயத்தில் அதை சொல்லணும் போது சரி இந்த பாட்டு இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சாங்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்படி பண்ணும்போது அதுக்கு அடுத்த லைன் வந்து அதை கொஞ்சம் சட்டில் பண்ணுச்சுன்னா அப்போ அது இன்னும் அழகாயிடும் முன்னாடி இருக்கிறது. டிரெக்டரோட இன்புட்ஸ் பற்றி பேசணும். அப்படி பார்த்தா அஸ்கு அந்த வரிசையில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஏன்னா அது வரைக்கும் டைரக்டர் சங்கரனுடைய பாடல்கள் அவர் ஹேண்டில் பண்ண தீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நையாண்டித்தனமாக ஹேண்டில் பண்ணது தான் அஸ்கு எல்லாத்தையும் ஒரே பாட்டில் வச்சு. ஸோ அதில் நிறைய ஜான்ரா ஷிஃப்ட்லாம் இருக்கும், ஜாகிரஃபிஸ் ஷிஃப்ட் ஆகும். உங்களுடைய லிரிக் ரைட்டிங் தீம்ஸுமே அதில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக வேறு வேறையாக இருக்கும். வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். அந்த பாட்டை அவர் எனக்கு விஷுவல் ஸ்டோரி போர்டு காட்டினார் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக. இது இங்கே நடக்குது, இது கண்ணாடி மாளிகையில் நடக்குது, இது புல்வெளியில் நடக்குது. ஸோ எனக்கு விஷுவலாகவே இந்த டியூன் வரும்போது இது இங்கே தான் நடக்கும், இந்த டியூன் வரும்போது இங்கே தான் நடக்கும். ஸோ அந்த புல்லின் மேலே அப்படின்ற அந்த லைன் எழுதும்போது இன்னும் அங்கே புல் தான் இருக்க போகுது, அந்த மாளிகைக்கு வெளியில் இருக்கிற புல் தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு டைரக்டரோட இன்புட் வந்து இந்த இடங்களில் வந்து அவர் என்ன வேணும்ன்ட்டு. அந்த பாட்டை வந்து மிச்சம் எல்லாமே ஈஸியாக வந்துச்சு. நான் ரொம்ப நாள் அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது வந்து அந்த 2 லைன் தான். ஏனோ தன்னாலே உண்மையிலே காதல் கொண்டேனே அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்காக நீ ஒரு 4 நாள் 5 நாள் திருப்பி உட்காந்து அந்த 2 லைனுக்காக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காருவோம். உட்காந்துட்டு அது கடைசியில் வந்த உடனே இட் வாஸ் ஜஸ்ட் வி ஃபெல்ட் ரியலி குட். அவர் ஹி வாண்டட் சம்திங் ரொம்ப ஓப்பனாக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். அதுக்காக ஏன்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா ஒரு லைனுக்காக 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணுற டைரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் இது மாதிரி கேட்கும்போது அத்தனை வாட்டி எழுதி கொடுப்பேன் ஃபுல்லாக.
இதுவே இருக்காது. மகள் திருமேனிக்கு நியர்லி 18 ஃபஸ்ட்டு சரணம், 18 செகண்ட் சரணம் எழுதினேன் அவரோட முதல் படத்துக்கு, முதல் படம் 2வது படத்துக்கு, தடையற தாக்க படத்துக்கு ஒரு பாடலுக்காக. ஏன்னா அவர் வேணும் இன்னும் பெட்டராக பண்ணலான்ட்டு. ஏன்னா லிரிக் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏதோ ஒன்று கொடுங்க, போதுங்க, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அந்த ஒரு தமிழுக்காகவோ இதுக்காகவோ அந்த இது கரெக்டாக வரணுன்றதுக்கு. அதே மாதிரி அந்த கடைசியில் அதே பாட்டு தான் திருப்பி முக்கோணங்கள் படித்தேன். அது ஃபுல்லாக ஒரு ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் வச்சு ஃபுல்லாக அந்த பேக் ட்ராப்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த இடத்துல அவங்களோட ப்ரொஃபஷனும் வந்துடும். அவங்களோட படிச்சுட்டு இருக்கிற திங்கும் அவங்க கேரக்டர்ஸும் உள்ளே வந்துடும். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டாக்டருக்கும் நடுவில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தட்டில் ரன் அந்த ஒரு செக்மெண்ட். முக்கோணங்கள் படித்தேன் உன் மூக்கின் மேலே, வட்டம் விட்டம் படித்தேன் உன் நெஞ்சின் மேலே, உன் இடையோடு வளைகோடு ஆராய்கிறேன் இவர் பாடுவார். இவங்க ஃபுல்லாக ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜிஸில் பாடிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக ஒரு உன் நெஞ்சில் நாடி மானி வைக்க காதல் என்றே கேட்க அஸ்கல் அஸ்கான்ட்டு ஆரம்பிக்கும். கண்டினியூ ஆகும் ஃபுல்லாக. நாடி மானின்றது ஸ்டெத்தஸ்கோப்புக்கான திங். ஸோ அந்த சீக்வன்சஸ் அவர் சொல்லும்போது, இதான் விஷுவல்ஸ்னு சொல்லும்போது, அந்த விஷுவல்ஸை வச்சுட்டு எனக்கு லைன்ஸ் கொண்டு வர்றது இட்ஸ் வெரி ஈஸி. நிறைய சயின்ஸ் ஆர் சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் அண்ட் கேரக்டர் ஓரியன்ட் டெர்மினாலஜிஸ்லாம் நீங்கள் உங்களுடைய பாட்டில் வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்கில் நாடி மானின்றது தான் ஸ்டெத்தஸ்கோப். அண்ட் ஐ படத்தில் உருளை சீவல், மெல்லுங்கோந்து, இப்படி நிறைய எலிமெண்ட்ஸுக்கான நிறைய பொருட்களுக்கான தமிழ் வார்த்தைகளாக நீங்கள் வச்சு அதை எழுதியிருப்பீங்க. இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு தோணும். ஃபேக்சுவலாக இவங்க என்னமோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கல்ல இப்படிலாம் தோணும். ஆனால் ஒரு இமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? எல்லா பாட்டிலையும் அதை வைக்க முடியாது. கண்டிப்பாக சில பாடலில் அது வைக்கும்போது அழகாக இருக்கும், சில பாடலில் திணிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பாடலுக்கு தேவையில்லைன்னா வேணாம். அந்த பாட்டில் எனக்கு நீங்கள் பனிக்கூழ் பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ படத்தில் வர சாங், அந்த பாட்டு முழுக்கவே மெல்லுங்கோந்து எல்லாமே அதில் வர்றது எல்லாமே அந்த பனிக்கூழ், உருளைச்சீவல் எல்லாமே அந்த பாட்டு நீங்கள் கேட்கும்போது ஆடியோவாக மட்டும் நீங்கள் கேட்கும்போது அவ்வளவு மாடர்னாக இருக்கும். ஃபுல்லாக அவ்வளவு மாடர்னில் நான் திருப்பி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போட்டு அதில் அந்த பாட்டு எழுதினேன்னா இட் ஜஸ்ட் பி நேச்சுரலாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஒரு இங்கிலீஷ் வேர்ட் போட்டு பண்ணோன்னா ரொம்ப ஆன் தி ஃபேஸ் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல எனக்கு தமிழ் ரொம்ப அழகாக ஒர்க் ஆச்சு. ஒரு தமிழ்லேயே முழுசாக பண்ணலாம் அந்த பாட்டுன்னு. இது மாதிரி சில பாடல்களை தான் நான் இது மாதிரி பண்ணியிருப்பேன். நான் என்னோட பாட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 30 பாட்டு 40 பாட்டில் இது மாதிரியான அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸை கொண்டு வந்துட்டு பாட்டில் வைக்கணுன்றது அவ்வளோதான். ஒரு 20 பாட்டில் அப்படி தான் நான் வச்சுருப்பேன். அந்த இடத்துல எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நான் நினச்சதுனால அதை அங்கே வைப்பேன். ஆனால் நீங்கள் சொல்கிற திங் ஒரு பாடலாக கேட்கும்போது ஒரு எமோஷ்னலாக அது கனெக்ட் ஆகணும்னா எப்போவுமே ஒரு சிம்பிளான வேர்ட்ஸை வச்சு ஹார்ட்லேருந்து எழுதுகிற மாதிரியான பாடல்கள் தான் அதுக்கு ஒர்க் ஆகும். நான் கண்டிப்பாக அது மாதிரி இப்போது ராம் அவர்களோட படத்தில் எழுதின பாட்டு, இப்போ 7 கடல் 7 மலை தாண்டி பாட்டாகட்டும், இல்லை மறுபடி நீ பாட்டாகட்டும், அதில் ஒரு வார்த்தை அப்படி இருக்காது. ஒரு வார்த்தை சயின்டிஃபிக்காக இருக்காது, பிரெயினில் இருந்திருக்காது. அதில் எல்லா வேர்ட்ஸும் ஃப்ரம் தி ஹார்ட் இருக்கும். முட்புதரில் எல்லாம் அந்த முட்புதரை தாண்டி போயிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் உன்னுடைய பார்வை முயல்கள் நான் பார்த்துட்டு போகிறேன். அந்த நீரில் ஓடிட்டு இருக்கிற நீரில் நான் உன்னோட வேர்வை கயல்கள் நீந்திட்டு இருக்கிறத பார்க்குறேன். எல்லா தடங்களும் தெரியுதானா நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த ஒரு பாட்டு. இத்தேடல் முடிந்தால நான் அந்த ஃபுல்லாக அந்த ஒரு ஜேர்னியை ஃபுல்லாக அவர் சொல்லிகிட்டு இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அந்த பாட்டில்னா, கவிதைகள் அனைத்தும் இழந்த ஒரு மொழியாய் உனை இழந்தே வாடுகிறேன் அப்படின்ட்டு வரும். ஒரு மொழி எல்லா கவிதையும் தொலைச்சிருச்சுன்னா எப்படி ஆகுமோ அது மாதிரி நீ இல்லாமல் நான் ஆயிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு லைனில் இருந்த பெயின் ரியலி அது எழுதும்போது அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். ராமும் அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணார். தொடர்ந்து மதன் கார்க்கி வெவ்வேறு முயற்சிகள் வழியாக சயின்ஸுக்கும் தமிழுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜை கட்டி எழுப்பி நிறுத்தி நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் கண்டினியூஸாக ஈடுபட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போது அதில் ஒரு புதிய முயற்சி தான் தம்பா தமிழ் லேப். சயின்ஸ் வழியாக தமிழ் வழியாக சயின்ஸ் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். தம்பா அப்படின்றது அந்த ஆய்வகத்தோட பேர். இட்ஸ் தமிழ் லேப், ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி தமிழுக்கு ஒரு லேப். ஸோ இப்போ ஒரு 10 பள்ளிகள் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். அந்த பள்ளிகளில் இந்த லேபோட மேஜர் கான்செப்ட் என்னென்னா தமிழை படிக்க வைக்கணும். நிறைய பள்ளிகளுக்கு நாங்கள் போய் தமிழை கொண்டு போகணுன்னு அவங்க கேட்ட கேள்வி தான் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. ஏன் தமிழ் படிக்கணும்னு கேட்குறாங்க சார். எல்லாம் தமிழ் படித்து என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா சயின்ஸ் படித்தா மேத்ஸ் படித்தா அவங்களுக்கு இது இருக்குது, வெளியில் போகலாம், இதெல்லாம் பண்ணலாம், தமிழ் படித்து என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக அதை எடுத்துக்கிட்டேன். தமிழ் படிக்கிறதுக்கு நல்ல காரணம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்கணுன்றது இல்லாமல் காரணத்தை கண்டுபிடிக்கணும். நிறைய காரணங்கள் இருக்குது, ஆனால் யாருக்கும் தெரியறதில்லை. தமிழில் என்னென்ன ப்ரொஃபஷன்ஸ் இருக்குதுன்னு தேட ஆரம்பித்தேன். ஃபுல்லாக ஒரு 150 கரியர்ஸ் தமிழில் இருக்குது. தமிழ் மட்டும் படித்து நீங்கள் அந்த கரியர்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கூட ஏதாவது ஒரு சின்ன டேலண்ட்டை மட்டும் வளர்த்துக்கிட்டு தமிழை படிச்சுட்டு நீங்கள் அந்த கரியரை சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கரியருக்கெலாம்
எப்படி படிக்கணும், என்னென்ன தமிழில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இது நீங்கள் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி தமிழில் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரிக்கு நீங்கள் எது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆர்ஜேக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தமிழில் இருக்கிற கோர் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஹார்வர்ட் தமிழ் சேரில் போயிட்டு ஒரு பொசிஷனில் போய் உட்காரணும்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு உங்களோட ரிசர்ச் ஃபோக்கஸ் எப்படி கொண்டு வரணும், என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும். இது மாதிரி அவங்களுக்கு ஒரு 150 கரியர்ஸ் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் தமிழோட கிராமர்லேருந்து தமிழை வந்து ரொம்ப எளிமையாக பாடல்கள் மூலமாக, கேம்ஸ் மூலமாக ஒரு 1200 புக்கு க்ரியேட் பண்ணுறோம் ஒவ்வொரு லெவலுக்கும். அதாவது 18 லெவல் தமிழ் பண்ணுறோம். கிண்டர் கார்டன்லேருந்து ஆரம்பித்து காலேஜ் போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்குமான லெவல்ஸ்க்கான புக்ஸு, அதுக்கான லேப். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காலேஜ் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறாங்க, எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் பண்ணுறவங்களுக்கு லேப் இருக்குது. அவங்களுக்கான லேப் அவங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் மாணவி வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த லேப் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ரேஞ்ச் ஆஃப் அவங்களுக்கெல்லாம் பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு இதுவும் கற்றுக்கிறதுக்கான பாடல்கள். அது இல்லாமல் அந்தந்த ஏஜில் அவங்க வந்து என்னென்ன அறிவியல் படிக்கிறாங்க, கணிதம் படிக்கிறாங்க, மற்ற பள்ளிகளில் படிக்கிறாங்களோ அதெல்லாம் தமிழ்லையும் கொண்டு வரும் சின்னதாக. ஸோ அறிவியல் மூலமாக தமிழ் மூலமாக அறிவியல் ரெண்டுமே கற்றுக்குறாங்க. ஒரு சான்றாக சொல்லணும்னா ஃபிசிக்ஸில் லேசரை ஒளியெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்களே, ஒளி படிக்கும்போது ஒளி புகும் பொருட்கள், ஒளி புகா பொருட்கள்னு படிப்பாங்கள்ல, அதை படிக்கும்போது ஒளி புகா பொருள்னா என்னென்னு சொல்லி கொடுத்துட்டு புகான்றது ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சம்னு தமிழும் சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆல்கீன்ஸ் கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது அதோட நேமிங் கன்வென்ஷன் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும்போது, எப்படி ஒரு ஆல்கீன்ஸ்க்கு நேம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் எப்படி வருது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும்போது தமிழில் தான் உடம்படுமைன்றது வந்து உயிரெழுத்தில் முடிஞ்சு உயிரெழுத்தில் ஆரம்பிச்சதுன்னா ரெண்டும் இணையும் போது ஒரு யகரமோ வகரமோ எக்ஸ்ட்ராவாக வரும். இதுதான் உடம்படுமைன்னு அந்த ரூலை சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 அப்படியே வந்து வரும்போது எப்படி வருது. ஸோ இது மாதிரி அவங்க சயின்ஸ் படிக்கும்போது இதை படிக்கிறாங்க, இது கற்றுக்கும் போது அதை கற்றுக்குறாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து படிக்கும்போது ஒரு இன்டகிரேட்டட் லேர்னிங் ஒன்று நடக்குது. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்கூலில் பசங்கள்லாம் இப்போ வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிருக்காங்க. அவங்க வாரத்துக்கு ஒரு பீரியட் இப்போ லேப் சொல்லியிருக்கோம், அவங்க வாரத்துக்கு 3 பீரியட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். ஸ்கூலில் இருந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக் ஒன்று வந்துட்டுருக்கு பசங்க சைடில் இருந்து. மோஸ்ட்லி இப்போ லான்ச் பண்ண 10 ஸ்கூலில் 7 ஸ்கூல் நான் போயிருக்கேன். போயிட்டு அந்த பசங்க கூட உட்காந்துட்டு அவங்க கூட எல்லாம் ஒரு லேப் செஷன் ஃபுல்லாக இருந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் பசங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணுவேன், டீச்சர்ஸ் கூட பேசுவேன், பேரண்ட்ஸ் கூட பேசுவேன். லான்ச் ஈவெண்ட்டுக்கு பேரண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் தமிழில் இருக்கிற கேரியர்ஸ் பற்றி, இந்த லேபில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி. அதெல்லாம் பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம், குட்டி பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் ஏதாவது ஒரு கான்செப்டை பற்றி பேசிட்டு அதை அந்த பசங்க கேட்டுட்டு அதை பற்றி ஒரு ஆக்டிவிட்டி, அது ஒரு கேமிஃபைடாக இருக்கும். ஒரு புக் படிக்கிறாங்கன்னா அந்த புக் ஒரு கேம் ஆகிடும். ஒரு பாட்டு கேட்குறாங்கன்னா அந்த பாட்டு ஒரு கேம் ஆகிடும். அந்த கேமை முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு பேர்ல்ஸ் கிடைக்கும். அந்த பேர்ல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே போகலாம். வேர்ல்டு வைட் யார் நிறைய பேர்ல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லிஸ்ட்லையும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த பேர்ல்ஸை யூஸ் பண்ணி அவங்க இன்னும் கொஞ்சம் புக்ஸ் வாங்கலாம், அடிஷ்னல் புக்ஸ் வாங்கலாம், அடிஷ்னல் கேம்ஸ் வாங்கலாம். அது உள்ளேயே ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி அவங்க அந்த பேர்ல்ஸை எப்படி யூஸ் பண்ண, அந்த முத்துக்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது. தப்பான டைமில் நான் ஸ்கூல் படித்தேன்னு நினைக்கிறேங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு தமிழ் லேப் வேர் வி கேன் லேர்ன் தமிழ் த்ரூ சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் த்ரூ தமிழ் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும்ல. ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி தமிழ் லேப் செம ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரே நேரத்தில் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, பயங்கர எந்தூசியாஸ்டிக்கான, பயங்கர க்ரியேட்டிவான ஒரு ஆளாக இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் இண்டஸ்ட்ரிக்காக ஒரு சாங் பேங்க் ரெடி பண்ணிங்க ஃபர்ஸ்ட் டைம், டூபாடு. அண்ட் ஒரு ஸ்கிரிப்ட் பேங்க் ரெடி பண்ணிங்க ஸ்கிரிப்டிக் மூலமாக. ஒரு ஆன்லைன் கிரிப்டோ மார்க்கெட் ஃபார் கிரியேட்டர்ஸ் ரெடி பண்ணிங்க, அது டெக் சார்ந்தது. சைபர்நெட்டிக் போய்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழ் லேப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸாக மாறணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில், ஹவு டு யூ ஹேண்டில் ஆர் மேனேஜ் டவுன்ஃபால்ஸ், ஃபெயிலியர்ஸ் அண்ட் அன்ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட்ஸ்? நல்ல கேள்வி இது. ஏன்னா எல்லாருமே வெவ்வேறு மாதிரி ஒவ்வொருத்தரும். சில பேர் வந்து ஒரு டீப்பாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே டீப்பாக போவாங்க. எனக்கு அது மாதிரியான ஆட்களும் ரொம்ப பிடிக்கும். சில மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட என்டையர் லைஃப் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஒரு 4 வரி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காகன்ட்டு அவங்களோட ஒரு 30 வருஷத்தை தொலைச்சிருப்பாங்க. அவங்களோட சில பேரோட லைஃப். நீங்கள் டாவின்சி மாதிரியான ஆள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் பயங்கரமாக இருக்கும். அவர் திடீர்னு பார்த்தா ஓவியம் வரைஞ்சிட்டு இருப்பாரு, திடீர்னு வந்து கவிதை எழுதிட்டு இருப்பாரு, திடீர்னு ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணிருப்பாரு, அப்புறம் திடீர்னு பார்த்தா இன்ஜினியரிங் டிராயிங்லாம் பண்ணுவார். கடலில் இருந்து விழுந்துட்டா தப்பிக்கிறதுக்கு ஒரு சூட் எப்படி டிசைன் பண்ணணுன்ட்டு ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் ஒன்று பண்ணியிருப்பார். எப்படி வந்து ஒரு கடல் மேலே இருந்து ஒரு ஆயுதங்கள்லாம் வந்து திடீர்னு ஒரு ஆயுதங்களுக்கான மூவ் பண்ணியிருப்பார். திடீர்னு ரைட்டில் இருந்து லெஃப்ட்லாம் எழுதுறாங்க, ஏன் நான் மிரர் ரைட்டிங் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மிரர் ரைட்டிங் பண்ணியிருப்பார். ஸோ அவர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண திங்ஸ்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் ஹை கொடுக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஆர்வம் கம்மியாயிடுச்சுன்னு பார்க்குறதோட நம்மளோட ஆர்வமே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க தான்.
ஸோ இப்போ இந்த திங் தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் அது அப்படியே இருக்கணும்னு அவசியம். சில விஷயம் ட்ரை பண்ணும்போது அந்த டைமில் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அது எக்ஸைட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஓகே இதை விட பெட்டராக எனக்கு இன்னொன்று கிடச்சிருக்கு, அதை நான் இப்போ விட்டுறேன், இப்போ விட்டுட்டு நான் இப்போ இதுக்குள்ளே போகிறேன், இதை போய் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை. நான் அது மாதிரியான கேட்டகரி. நான் ஒரு இதுக்குள்ளே ஃபுல் லைஃப் டைம் பண்ணுற இது இல்லை. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும், நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். திடீர்னு ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னா இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்காக கோர்ஸ் படிக்கணும்னா நான் போய் கோர்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன். புதுசாக கோர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆகிட்டு ஒரு ப்ராப்பர் இதில் வந்துட்டு ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் பண்ணணும்ட்டு போய் ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கற்றுக்கிறேன் அதில். ஸோ எனக்கு இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற எக்ஸைட்மெண்ட் பெருசு. அன்ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஏன் கேட்குறேன்னா, ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான க்யூரியாசிட்டி இருக்கும்போது, பயங்கரமாக எஃபர்ட் போட ரெடியாக இருக்கும்போது, எந்தூசியாஸ்டிக் ஆளாக இருக்கும்போது, டக்குன்னு எக்ஸைட் ஆகும்போது, திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் முன்னாடி எக்ஸைட் பண்ண ஒரு விஷயம் இப்போ எக்ஸைட்டிங்காக இருக்காது. எப்போ உங்களை மீட் பண்ணாலும் ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்களை ரீடிஸ்கவர் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுடைய பவுண்டரிஸை புஷ் பண்ணிட்டே இருக்கீங்க, கிரேட், குட். ஆனால் இவ்வளோ க்யூரியஸான ஒரு ஆளுக்கு அதே மாதிரியான லெவலில் க்யூரியாசிட்டி குறையவும் செய்யும். ஒரு விஷயம் பயங்கர இது சூப்பர் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது இது மேலே இருக்கிற எந்தூசியாசம் குறையும்ல. ஒன்று ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் சம்டைம்ஸ் அன்ஃபினிஷ்டு ப்ராஜெக்டாகவே அது நிற்கும்ல. எத்தனை உரையாடல்கள் பாதியில் நின்று இருக்குது நமக்கு வாழ்க்கையில். நம்ம போகிற வழியில் பஸ்ஸில் போயிட்டே இருப்பீங்க, ட்ரெயினில் போயிட்டே இருப்பீங்க, ஒருத்தவங்க ரொம்ப இன்ட்ரக்ஷன் கான்வர்சேஷன் வரும், சரிங்க நம்ம அப்புறம் பேசலாங்கன்ட்டு இறங்கி போயிடுவீங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் அங்கேயே நின்று இருக்கும். முடியாத உரையாடல்கள், ஒரு அறகுறை முத்தங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை ஃபுல்லாக. ஸோ நம்ம அந்த போயிட்டுருக்கிற அந்த ஜேர்னியில் இது மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். நம்ம அதில் என்ன பண்ணோம், இப்போ நான் டுபாடு பண்ணப்போ என்ன நடந்துச்சு, நிறைய ரைட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நிறைய சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நிறைய மியூசிஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதில் நிறைய பேர் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அது சந்தோஷமாக இருக்குது. அது கிவ்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹை. அந்த இதிலேருந்து சில பேர் வந்தாங்க, அவங்களால இன்றைக்கி வந்து தேர் இண்டிபெண்டன்ட் மியூசிக்லேயோ மூவி இண்டஸ்ட்ரியிலையோ நிறைய இதில் அவங்க வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை, எனக்கே டூபாடு வழியாக ஒரு பாட்டு வாய்ப்பு கொடுத்தீங்களே, நான் எழுதின ஒரு பாட்டு. கரெக்ட். ஸோ அது மாதிரி அது எனக்கு பார்க்குறதுக்கு அது சந்தோஷமாக. இப்போ நீங்கள் ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி படங்களில் பாடல்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்போது சந்தோஷமாக இருக்குல்ல. அது கேட்கும்போது நீங்கள் அனுப்பி வைப்பீங்க, பாடல்கள்லாம் இது பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி எல்லா ஜேர்னிலையும் நம்ம கற்றுப்போம் நிறைய. ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு அடுத்தது நம்ம போய் பண்ணோம். எப்பவும் போல் நம்மளுடைய எல்லா கான்வர்சேஷன் மாதிரியும் எனக்கு இந்த கான்வர்சேஷனுமே ஒரு இன்கம்ப்ளீட் கான்வர்சேஷன் தான், ஒரு முடிவடையாத கான்வர்சேஷன் தான். இது நிச்சயமாக கண்டினியூ ஆகும். மறுபடியும் வருவேன், நிறைய பக்கங்கள் நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வருவேன். அப்போது நீங்கள் உங்களுடைய டைம் எனக்கு கொடுப்பீங்கன்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். நான் முதல்ல புக் லான்ச் பண்ணும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, நான் பாட்டு எழுதும்போது சப்போர்ட் பண்ணீங்க. இப்போது இந்த சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் உங்களோட புது வெஞ்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா எனக்கு எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து ஒரு அறிவு சார்ந்து, ஒரு உணர்வு சார்ந்து, கலை சார்ந்து பண்ணுறது ரொம்ப சில பேர் தான். எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகன்னு மட்டும் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஆழமாக ஒருத்தங்களை புரிஞ்சுக்கணும், ஒரு கலையை ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து நிறைய பேரை போய் சேரணும். ரொம்ப நல்ல ஒரு முயற்சி. இதுக்கு உங்களுக்கு, உங்களுடைய என்டையர் குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.